அரபு கதைகளின் கதை. முன்னொரு காலத்தில் அரேபியாவை ஆண்டு வந்த ஒரு மன்னனுக்கு 2 புதல்வர்கள். மூத்தவன் ஷாரியர், இளையவன் ஷாஜமான். வீரம், நாட்டு நிர்வாகம் இரண்டிலும் தேர்ந்தவர்கள் இருவரும். தந்தையின் மரணத்திற்கு பின் நாட்டை 2 பிரிவாக்கி ஒரு பகுதிக்கு மூத்தவன் ஷாரியார் முடிசூட்டி கொண்டான். இன்னொரு பகுதிக்கு இளையவன் ஷாஜமான் அரசனானான். 2 சகோதரர்களும் பாசத்துடன் இருந்தாலும் ஆட்சி பொறுப்பு காரணமாக அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுவதில்லை. ஒரு முறை ஷாரியர் தம் தம்பியை காண விரும்பினான். செய்தி அனுப்பினான். ஷாஜபான் உடனே அண்ணனை காண பரிவாரங்களுடன் புறப்பட்டான். சிறிது தொலைவு பயணம் செய்த பிறகு தன் அண்ணனுக்காக வைத்திருந்த வைர மோதிரத்தை கொண்டு வராதது அவன் நினைவுக்கு வந்தது. பரிவாரங்களை ஓரிடத்தில் தங்க வைத்துவிட்டு அவன் மட்டும் குதிரையில் ஏறி அரண்மனைக்கு திரும்பினான். அந்த மோதிரம் அவனது அந்தப்புறத்தில் உள்ள படுக்கை அறையில் இருந்தது. விரைவாக அங்கு சென்றான். ஆனால் அங்கு அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சியடைய செய்தது. அவன் மனைவி மஞ்சத்தில் ஒரு நீக்ரோ அடிமையுடன் உல்லாசமாக இருப்பதை கண்ணால் பார்த்து விட்டான். ஆத்திரத்தில் உடல் துடித்தான். உடைவாளை உருவினான். இருவரையும் வெட்டி வீழ்த்தினான். சற்று நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். ஆயினும் அண்ணனை சந்திக்க கிளம்பிய பயணத்தை நிறுத்துவதா? கூடாது. தன் பரிவாரங்களும் தனக்காக காத்திருப்பார்களே. அதனால் மோதிரத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு தனது பரிவாரங்களுடன் சேர்ந்து ஷாரியார் நாட்டுக்கு பயணமானான். 2 சகோதரர்களும் சந்தித்து அளவலாவிய போது தம்பியின் முகத்தில் ஏதோ ஒரு துயரம் படிந்திருப்பதை ஷாரியார் கண்டான். ஆயினும் அவனே சொல்லட்டும் என்று இருந்துவிட்டான். ஒரு சில நாட்கள் சென்றன. ஷாரியார் ஒரு நாள் தான் அயல்நாடு சென்று திரும்புவதாகவும் வர தாமதமாகும் என்றும் கூறிவிட்டு சென்றான். அன்றிரவு ஷாஜமான் வேலையில் உலாவிக் கொண்டிருந்த போது அந்த புறத்தில் யாரோ நடமாடுவது தெரிந்தது. யார் என்று கவனித்தான். அண்ணனின் மனைவி ஒரு நீக்ரோவுடன் இன்புற்று இருக்கும் காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். தன் இருப்பிடத்திற்கு திரும்பினான். திக் பிரமை பிடித்தவன் போல் ஆனான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன் மனைவி செய்த அதே தவறுதான் இங்கேயும் நடக்கிறது. அப்படியானால் பெண்கள் எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்களோ என்று எண்ணினான். இத்தனை நாட்களாக தன் மனைவி செய்ததை எண்ணி பெரிதாக கவலைப்பட்டு கொண்டிருந்ததற்காக வருந்தினான். இப்போது அவன் மனம் தெளிந்தது. நெஞ்சில் நிம்மதி பிறந்தது. அதனால் அவன் மனதில் இருந்த கவலை மாறி மகிழ்ச்சி படர்ந்தது. நாடு திரும்பினான் ஷாரியர். தம்பியை கண்டான். அவன் முகத்தில் இருந்த பழைய கவலை நிலை மாறி இப்போது குதூகலமாக இருப்பதை கண்டான். இடையில் என்ன நிகழ்ந்தது? தம்பியிடமே கேட்டான். இங்கு வந்தபோது மிகுந்த வேதனைக்குறியுடன் இருந்தாய். என்ன காரணம் என்று நானும் உன்னை விசாரிக்கவில்லை. இப்பொழுது மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறாய். ஏன் என்ற காரணத்தை வினவினான். அண்ணனிடம் உண்மையை மறைக்க விரும்பவில்லை ஷாஜமான். தன் மனைவி செய்த துரோகத்தை கூறி அதுவே தன் வேதனைக்கு காரணம் என்று விளக்கினான். ஆனால் இப்போது அவன் பழைய வேதனையை மறந்து புதிய மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான காரணத்தை கூறவில்லை. அதை மறைக்க முயன்றான். புரிந்து கொண்டு அண்ணன் ஷாரியர் விடவில்லை. உண்மையை கூறும்படி வற்புறுத்தினான். வேறு வழியின்றி அண்ணனின் மனைவியும் ஒரு நீக்ரோவுடன் இருந்ததை தான் பார்த்துவிட்ட உண்மையை கூறினான். அண்ணன் அதிர்ச்சியுற்றான். தன் மனைவியும் இப்படி இருப்பாள் என்று அவனால் நம்ப முடியவில்லை. ஆனால் மறுமுறை அவனே அந்த காட்சியை தன் கண்ணால் பார்த்து விட்டான். ஆத்திரத்துடன் தன் உடைவாளை உருவி அவர்களை கொல்ல பார்த்தான். இடையில் புகுந்து தடுத்தான் ஷாஜமான். அண்ணா, ஆத்திரப்படாதே. உலகில் எல்லா பெண்களும் இப்படித்தான் என்று தோன்றுகிறது. அதனால் விட்டுவிடு. நாம் சிறிது காலம் எங்காவது சென்று வருவோம் என்றான். ஷாரியரும் உடன்பட்டான். இருவர் மட்டும் அந்த நாட்டை விட்டு குதிரை ஏறி புறப்பட்டனர். நீண்ட பயணத்துக்கு பின் ஒரு கடற்கரை சோலையை அடைந்தனர். அன்று அங்கேயே தங்கினர். அன்றிரவு கடலில் ஒரு பெருத்த ஓசை கேட்டது. இருவரும் திடுக்கிட்டு எழுந்தனர். கடலை நோக்கினர். கடலில் இருந்து ஒரு பூதம் தலையில் ஒரு பெரிய பெட்டியுடன் வெளிப்பட்டு கரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. பூதத்தை கண்ட இருவரும் அஞ்சி நடுங்கி ஒரு மரத்தின் மீதேறி பதுங்கி கொண்டனர். பூதம் அவர்கள் பதுங்கி இருக்கும் மரத்தடிக்கே வந்தது. பெட்டியை இறக்கி வைத்து திறந்தது. அதனுள் இன்னொரு பெட்டி, அதையும் திறந்தது. அதனுள் இருந்து ஒரு அழகான இளம்பெண் வெளிப்பட்டாள். அவளுடன் பூதம் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு பிறகு தரையில் படுத்து தூங்கிவிட்டது. அந்த பெண் சுற்றும் முற்றும் பார்த்தாள். மரத்தின் மீதிருந்த இருவரையும் பார்த்து விட்டாள். அவர்களை கீழே இறங்கி வருமாறு அழைத்தாள். அவர்களோ பூதத்தை கண்டு பயந்தனர். பயப்படாதீர்கள், அந்த பூதம் இப்போதைக்கு எழுந்திருக்காது. அஞ்சாமல் இறங்கி வாருங்கள் என்று அவர்களுக்கு தைரியம் ஊட்டினாள். அவர்களும் மரத்தை விட்டு கீழே இறங்கி வர அவள் அவர்களுடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தாள்.
பிறகு தன் பையிலிருந்து ஒரு வளையத்தை எடுத்து அவர்களிடம் காட்டி, இந்த பூதம் என்னை தனக்கே சொந்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்த பூதத்துக்கு தெரியாமல் இதுவரை 98 பேரை சந்தித்து பழகி இருக்கிறேன். உங்களையும் சேர்த்தால் 100 ஆயிற்று. அதற்கு அடையாளம்தான் இந்த மோதிரங்கள். உங்கள் மோதிரங்களையும் கொடுங்கள் என்றாள். அவர்களும் தங்கள் மோதிரங்களை கலற்றி கொடுத்து, நீ யார்? பூதத்திடம் எப்படி சிக்கினாய்? பூதத்தின் கட்டுக்காவலையும் மீறி எவ்வாறு இத்தனை பேரை சந்தித்தாய் என்று கேட்டனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு திருமணம் ஆகியது. இந்த பூதம் என் மீது ஆசைப்பட்டு அன்றிரவே என்னை தூக்கி வந்து கடலுக்கு அடியில் மறைத்து வைத்து விட்டது. எப்போதாவது பூதத்திற்கு என்னை பார்க்க தோன்றினால் கடலுக்குள் இருந்து வெளியே வரும். சிறிது நேரம் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு தூங்கிவிடும். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்! அவர்கள் நினைத்தால் எத்தகைய காவலையும் ஏமாற்றிவிட்டு தாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். அது இந்த பூதத்துக்கு தெரியாது என்று பெருமையுடன் கூறினாள். அங்கிருந்து விடைபெற்ற ஷாரியர், ஷாஜமான் இருவரும் மனம் நொந்தனர். பெண்கள் எல்லோரும் இப்படிப்பட்டவர்கள்தான் என்பதை என் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டேன் என்றான் ஷாஜமான். சாகசம் நிறைந்த இந்த பெண் இனத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விட வேண்டும் என்றார் ஷாரியர். ஷாஜமானும் சம்மதித்தான். இருவரும் நாடு திரும்பினர். ஷாரியார் முதல் வேளையாக தன் மனைவியையும் அவளுடன் தொடர்பு கொண்டிருந்த நீக்ரோ அடிமைகளையும் வெட்டி கொன்றான். பின்னர் தன் மந்திரி சபையை கூட்டினான். அமைச்சர்களே, பெண் இனத்தின் மீதே எனக்கு நம்பிக்கை போய்விட்டது. அவர்கள் அனைவரும் நம்பிக்கை துரோகிகள். அதனால் ஒட்டு மொத்தமாக அவர்கள் எல்லோரையும் பழிவாங்க தீர்மானித்து விட்டேன். எனவே நான் தினம் ஒரு கன்னிப்பெண்ணை மணந்து கொள்வேன். மறுநாள் காலை அவளை வெட்டி கொன்று விடுவேன். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் திருமணத்திற்கான கன்னிப்பெண்களை கொண்டு வர வேண்டும். இதில் தவறினால் உங்களை சிரச்சேதம் பண்ணிவிடுவேன் என்று எச்சரித்தான். மன்னனின் திருமண வேட்டை மறுநாள் முதல் தொடங்கியது. மாலையில் மணப்பது, மறுநாள் காலையில் கொன்று விடுவது. இப்படியே 5 ஆண்டுகளில் ஏராளமான கன்னிப்பெண்களை பலி கொடுத்து விட்டான். இந்த கொடுமையால் குடிமக்கள் பதறி துடித்தார்கள். தங்கள் செல்வ மகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் கதறி புலம்பினர். சிறுமிகளாக இருந்த தங்கள் மகள்களை அழைத்து கொண்டு வேறு நாட்டிற்கு ஓடினர். அதனால் நாட்டில் கன்னி பெண்களே கிடைக்காத நிலை உருவாயிற்று. மன்னன் ஆத்திரமடைந்தான். தலைமை அமைச்சரை அழைத்து, அமைச்சரே, சில நாட்களாக திருமணமும் நடக்கவில்லை, பெண்களும் பலியாகவில்லை. அதனால் நீங்கள் எப்படியாவது ஒரு கன்னி பெண்ணையாவது உடனடியாக கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் உங்கள் தலை இருக்காது, சிரச்சேதம் செய்து விடுவேன். இது நிச்சயம் என்று கடுமையாக கூறினான். வேதனையுடன் வீடு திரும்பிய தலைமை அமைச்சருக்கு 2 புதல்விகள். மூத்தவள் ஷாரஜாத். தந்தையின் மனக்கலக்கத்திற்கு காரணம் கேட்டாள். அவரும் கூறினார், தந்தையே, இதற்காக வருத்தப்படாதீர்கள், நான் தயார் என்றாள் ஷாரஜாத். அமைச்சர் திடுக்கிட்டார். விளைவு தெரியாமல் விளையாடாதே, மறுநாளே நீ உயிரிழப்பது நிச்சயம் என்று மகளை எச்சரித்தார். அப்பா, என்னை விட்டால் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கப் போகிறீர்கள். அப்போதுதான் உங்கள் தலை தப்பும். அப்படி பலியாக போகும் யாரோ ஒரு பெண்ணும் பரிதாபத்துக்கு உரியவள் தானே. உங்கள் மன்னனின் மூடத்தனமான இந்த கொலைவெறி செயலை யார்தான் தடுத்து நிறுத்துவது? இனியும் இது தொடர்வது பெண் குலத்துக்கே இழிவு. என்னை மன்னருக்கு மனம் செய்து வையுங்கள், நான் இதற்கு முடிவு கட்டுகிறேன் என்று ஷாரஜாத் துணிவுடன் கூறினாள். மகளின் துணிவை கண்டு அமைச்சர் தன் பெண்ணையே மனமுடித்து கொடுப்பதாக மன்னனிடம் கூறினார். மன்னனுக்கே வியப்பாக இருந்தது. இருப்பினும் சம்மதித்தான். நாட்டில் இந்த விஷயம் பரவி எங்கும் பரபரப்பான பேச்சாக ஆயிற்று. மந்திரியின் மகளே மன்னனை மணந்து பலியாக போகிறாளே என்று வேதனை அடைந்தனர். ஷாரஜாத்தின் தங்கையின் பெயர் துனியாஜாத். அக்காலின் நிலை கண்டு அவள் கண்ணீர் வடித்தாள். அவள், தங்கையே, நான் சாக மாட்டேன். அதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறேன். மன்னனும் இனி எந்த பெண்ணையும் கொல்ல முடியாதவாறு செய்வேன் என்றாள். எப்படி? திருமணம் முடிந்ததும் அன்றிரவு உன்னை அழைத்து வரச் செய்வேன். நீ வந்ததும் என்னிடம் ஒரு கதை சொல்லும்படி கேட்க வேண்டும். கேள், அது போதும். தங்கையும் சம்மதித்தாள். அன்று இரவு திருமணம் நடந்தது. படுக்கையறையில் மன்னனுடன் இருந்த ஷாரஜாத் மிக சோகத்துடன் இருந்தாள். காரணம் கேட்டான் ஷாரியர். நாளைக்கு நான் இருப்பது நிச்சயமில்லை. புறப்படும் போது தங்கையிடம் சொல்லாமல் வந்து விட்டேன். அதனால் கடைசியாக அவளை ஒரு முறை பார்க்க விரும்புகிறேன் என்றாள் ஷாரஜாத். மன்னன் உடனே துனியாஜாத்தை வரவழைத்தார். அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அப்போது இளையவள்,
முன்பெல்லாம் சுவாரஸ்யமான எத்தனையோ கதைகள் கூறியிருக்கிறாய். நாளைக்கு நீ இருக்க போவதில்லை, அதனால் கடைசியாக எனக்கு ஒரு கதை கூறு என்றாள். சாரஜாத் மன்னனை பார்த்தாள். அவனும் கதை சொல்ல அனுமதித்தான். அவள் கதை சொல்ல தொடங்கினாள். கதையின் விறுவிறுப்பான உச்சகட்டத்தில் பொழுது விடிந்து விடுகிறது. அதனால் அந்த கதையின் தொடர்ச்சியை மறுநாள் இரவு கூறுகிறாள். இப்படியே ஒவ்வொரு இரவும் கதை சொல்லும் நிகழ்ச்சி தொடர்கிறது. பொழுது விடுவதற்குள் கதை முடியாததால் மறுநாள் இரவு கதை தொடரும். இப்படி ஷாரஜாத் சொன்ன கதைகளே 1001 இரவுகள் என்னும் உலக புகழ்பெற்ற அரேபிய கதைகள். உலகின் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகின் மூலை முடுக்கில் உள்ளோர் எல்லாம் தத்தம் மொழியில் படித்து கொண்டும் இருக்கும் அந்த கதைகளை இதோ இப்போது நீங்களும் கேட்க தொடங்குகிறீர்கள். முதல் கதை, வியாபாரியும் பூதமும். மன்னனை பார்த்து கதையை சொல்ல தொடங்கினான் ஷாரஜாத். மன்னா, ஒரு காலத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு வியாபாரி இருந்தான். வியாபார விஷயமாக ஒரு நாள் வெளியூர் போனான். உச்சி வெயில் நேரம். இலைப்பார ஒரு மர நிழலில் தங்கினான். நிழலில் அமர்ந்து தன் பையில் கொண்டு வந்திருந்த பேரிச்சம் பழங்களை தின்று கோட்டைகளை பக்கத்தில் துப்பினான். அப்போது பெருத்த ஓசையுடன் ஒரு பூதம் கையில் பட்டாக்கத்தியுடன் அவன் முன் தோன்றி, என் அருமை மகனை கொன்ற உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று உரிமையது. வியாபாரி பயந்து நடுங்கி, நான் எப்போது உன் மகனை கொன்றேன்? என்ன உளறுகிறாய் என்று கேட்டு அழுதான். நீ பேரிச்சம்பழ கொட்டைகளை துப்பினாய். அது என் மகனின் மார்பில் விழுந்து அவன் இறந்து விட்டான். ஆகையால் உன்னை கொன்று விட்டுதான் மறுவேளை. பூதம் வாளை ஊங்கியது. நான் மனமறிந்து உன் மகனை கொல்லவில்லை. என்னை மன்னித்து விடு. எது எப்படியோ என் மகன் உன்னால் இறந்தான். அதற்கு பழி வாங்கியே தீருவேன். பூதம் வியாபாரியை கீழே தள்ளி வாளை ஓங்கியது. வியாபாரி அஞ்சி நடுங்கி, பூதமே, உன் கையால் நான் சாவதுதான் விதி போலும். என்னை தாராளமாக கொள். ஆனால் எனக்கு 1 ஆண்டு அவகாசம் கொடு. அதற்குள் நான் என்னுடைய ஊருக்கு சென்று நான் தீர்க்க வேண்டிய கடனை எல்லாம் கொடுத்துவிட்டு என் மனைவி மக்களுக்கு தகுந்த ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன் என்று அழுதான். சரியாக 1 ஆண்டுதான் அவகாசம். கெடு முடிந்ததும் நீ இங்கே வந்து விட வேண்டும் என்று பூதம் உத்தரவிட்டு மறைந்தது. வியாபாரி ஊர் திரும்பினான். பூதத்திடம் சொன்னபடி எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு குறிப்பிட்ட நாளில் அதே இடத்தை வந்தடைந்து சோர்வாக அமர்ந்தான். அப்போது அவ்வழியாக ஒரு கிழவன் ஒரு மான்குட்டியை பிடித்து கொண்டு வந்தான். வியாபாரியை பார்த்து, ஏனப்பா சோகத்துடன் அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்டான். தனக்கும் பூதத்திற்கும் நடந்த விஷயங்களை வியாபாரி அந்த கிழவனிடம் கூறினான். கிழவன் ஆச்சரியப்பட்டு, பூதத்திற்கு கொடுத்த வாக்குப்படி நீ இங்கு சரியாக வந்து சேர்ந்தது ஆச்சரியம்தான். ஆனால் அந்த பூதம் வந்து உன்னை என்ன செய்கிறது என்று நானும் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த வியாபாரியுடனேயே அவனும் அமர்ந்து விட்டான். பின்னர் 2 நாய்களுடன் ஒருவனும் ஒரு கழுதையுடன் ஒருவனும் அதே இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களும் வியாபாரியின் கதையை கேட்டுவிட்டு பரிதாபப்பட்டு அவனுடைய முடிவு என்ன ஆகிறது என்று பார்ப்பதற்காக அங்கேயே தங்கினர். சிறிது நேரத்தில் அங்கே ஒரு புழுதி படலம் கிளம்பியது. அதிலிருந்து அந்த பூதம் தோன்றியது. அதன் கையில் பளபளப்பான பட்டாக்கத்தி. பூதம் வியாபாரியை பிடித்து இழுத்து வெட்ட போயிற்று. பூதம் தன்னை கொல்ல போவதை அறிந்த வியாபாரி பரிதாபமாக அழுதான். அதை கண்டு மற்ற 3 அழுதனர். மானை பிடித்திருந்த கிழவன், பூதராஜனே, என்னை பற்றியும் இந்த மானை பற்றியும் உள்ள வரலாற்றை சொல்லுகிறேன். அது உனக்கு மிக்க வியப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் இந்த வியாபாரிக்கு நீ கொடுக்க போகும் தண்டனையை 3 பாகம் குறைத்துக் கொள்கிறாயா என்றான். நீ கூறும் வரலாறு உண்மையிலேயே ஆச்சரியப்படும்படி இருந்தால் நீ கூறியபடி நடந்து கொள்கிறேன் என்றது பூதம். உடனே கிழவன் தன் கதையை சொல்ல தொடங்கினான். கிழவனும் மான்குட்டியும். பூதராஜனே, இந்த மான்குட்டி என் மனைவி. 30 வருடங்களாக இவளுடன் குடும்பம் நடத்துகிறேன். ஆயினும் மக்கட்பேறு உண்டாகவில்லை. அதனால் என் அடிமை பெண்ணுடன் நேசம் கொண்டு அவள் மூலமாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றேன். அந்த குழந்தை வளர்ந்து வாலிபனான காலத்தில் நான் வியாபார விஷயமாக வெளியூர் செல்ல நேரிட்டது. நான் ஊரில் இல்லாத நேரத்தில் என் மனைவி என் மீது இருந்த கோபத்தில் என் ஆசை நாயகியை ஒரு பசுவாக மாற்றிவிட்டாள். என் மகனையோ ஒரு கன்றுக்குட்டியாக மாற்றிவிட்டாள். பிறகு பசுவையும் கன்றையும் ஒரு மேய்ப்பனிடம் ஒப்படைத்து விட்டாள். நான் ஊர் திரும்பி மனைவியுடன் விசாரித்த போது என் ஆசை நாயகி இறந்து விட்டதாகவும் என் மகன் எங்கோ ஓடிவிட்டதாகவும் கூறினாள். நானும் உண்மையென நம்பிவிட்டேன்.
1 வருடம் போயிற்று. ஊரில் பலி கொடுக்கும் திருவிழா வந்தது. பலி கொடுக்க ஒரு பசுவை வாங்கினேன். அந்த பசு என்னை கண்டதும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு என்னை சுற்றி சுற்றி வந்தது. அதனால் என் கையால் அதனை பலி கொடுக்க மனம் வரவில்லை. வேறு சிலரிடம் சொல்லி அந்த பசுவை வெட்டி தோலை உரித்து கொண்டு வரும்படி சொன்னேன். அவர்கள் பசுவை கொண்டு போய் வெட்டினார்கள். ஆனால் அதில் கொழுப்பே இல்லாதிருந்தது. எனவே வேறொரு கன்றுக்குட்டியை கொண்டு வரும்படி சொன்னேன். மேய்ப்பர்கள் போய் ஒரு கன்றை பிடித்து வந்தனர். அந்த கன்றுக்குட்டி என்னை பார்த்ததும் துள்ளி குதித்து மகிழ்வுடன் என்னை சுற்றி சுற்றி வந்து அழுதது. எனக்கு பரிதாபகமாக இருந்தது. அதை விட்டு விட்டு வேறொரு பசுவையே வெட்டச் சொன்னேன். சாரஜாத் இப்படி கதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பொழுது புலரும் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தாள். ஆகவே கதை சொல்வதை நிறுத்திவிட்டாள். துன்யாஜாத் மீதி கதையை கூறும்படி கேட்டாள். அதற்கு ஷாரஜாத், நாளை இரவும் நான் உயிரோடு இருந்தால் மீதி கதையை சொல்கிறேன் என்றாள். மன்னன் ஷாரியாருக்கும் அந்த கதையின் மீதியை கேட்க மிகுந்த அவள் ஏற்பட்டது. மீதி கதையையும் சொன்ன பிறகு அவளை சிரச்சேதம் செய்துவிடலாம் என்று தீர்மானித்து அன்று அவளுக்கு விதிக்கப்பட வேண்டிய தண்டனையை நிறுத்தி வைத்தான். பொழுது விடிந்தது. ஷாரியார் அரசாங்க அலுவல்களை கவனிக்கலானான். அவன் தன் புது மனைவிக்கு மரண தண்டனை விதிக்காமல் இருப்பதைக் கண்டு அரண்மனை பணியாளர்களும் மற்றவர்களும் ஆச்சரியப்பட்டனர். ஷாரியார் மன்னன் மீதி கதையை கேட்கும் ஆவலில் அன்றிரவை ஆர்வத்துடன் எதிர்பார்த்தான். அன்றிரவு அந்த புறத்திற்கு சென்று மீதி கதையை கூறும்படி மன்னன் ஷாரஜாத்திடம் கேட்டான். மன்னன் உத்தரவுக்கு இணங்கி ஷாரஜாத் முதல் நாள் இரவு விட்ட கதையை தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தாள். கிழவன் சொன்னவாறே சொன்னாள். அந்த கன்றுக்குட்டியை விட்டு விட்டு வேறொரு பசுவை பிடித்து வெட்டும்படி செய்தேன். ஆனால் இதோ மான் உருவத்தில் இருக்கும் என் மனைவி என்னிடம், இந்த கன்றையே வெட்டுங்கள், இதில் நிறைய கொழுப்பு கிடைக்கும் என்றாள். ஆனால் நான் அவள் சொன்னபடி கேட்கவில்லை. எனவே அந்த கன்றுக்குட்டி என் மீது காட்டிய அன்பை எண்ணி அதை பிடித்து கொண்டு போகும்படி மேய்ப்பனிடம் சொல்லிவிட்டேன். மறுநாள் நான் தனியே இருக்கும் சந்தர்ப்பம் பார்த்து அந்த மேய்ப்பன் என்னிடம் வந்தான். ஏதோ முக்கியமான தகவல் ஒன்றை சொல்ல போகிறவன் போல் பரபரப்புடன் காணப்பட்டான். அதனால் அவனிடம் என்ன விஷயம் என்று கேட்டேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி தெரிவிக்க வந்திருக்கிறேன். சொல். நேற்று நீங்கள் கொடுத்த கன்றுக்குட்டியை பிடித்து கொண்டு என் வீட்டுக்கு போனேன். கன்றுக்குட்டியை கண்டதும் என் மகள் மிகவும் நாணப்பட்டு வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். பிறகு என்னிடம், என்ன அப்பா, அந்நிய ஆண்களையெல்லாம் இங்கு தாராளமாக அழைத்து கொண்டு வருகிறீர்களே என்று கேட்டாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னை தவிர இங்கு வேறு புது மனுஷன் யாரும் இல்லையே என்றேன். ஏனோ அவள் திடீரென்று அழ ஆரம்பித்தாள். பின்னர் அவள், அப்பா, இதோ உங்களுடன் இருக்கும் கன்றுக்குட்டி என் எஜமானருடைய மகன். இவருடைய தாயாரையும் நம் எஜமானருடைய மனைவி தனக்கு தெரிந்த மந்திர சக்தியினால் இப்படி உருமாற்றி விட்டாள். பசு ரூபத்தில் இருந்த இவரது தாயாரையும் வெட்டி கொலை செய்து விட்டீர்களே என்று நினைத்துதான் அழுகிறேன் என்றாள். எனக்கு ஒரே வியப்பாகிவிட்டது. அதனால் தான் பொழுது விழுந்ததும் உண்மையை சொல்ல உங்களிடம் ஓடி வந்தேன் என்றான் மேய்ப்பன். அதை கேட்டு வியந்து போன நான், உன்னுடைய மகளுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் என்று கேட்டேன். மேய்ப்பன், என் மகளுக்கு மந்திரம் தெரியும். அதை கொண்டு அவள் அதை கண்டுபிடித்து சொன்னாள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களே என் வீட்டிற்கு வந்து அவளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றான். நான் அவனையும் அழைத்து கொண்டு அவனுடைய வீட்டிற்கு சென்றேன். மேய்ப்பனின் மகள் என்னை வரவேற்றாள். அங்கிருந்த கன்றுக்குட்டி என்னை கண்டதும் துள்ளி கொண்டு ஓடி வந்தது. நான் மேய்ப்பனின் மகளிடம், இந்த கன்றுக்குட்டி விஷயமாக நீ உன் தந்தையிடம் கூறியது உண்மையா என்று கேட்டேன். ஆமாம், இந்த கன்று உங்கள் மகன்தான் என்றாள். அப்படியானால் என் மகனை பழையபடி மனிதனாக உருமாற்றி தர முடியுமா? செய்கிறேன், ஆனால் 2 நிபந்தனைகள். அதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் உங்கள் மகனை பழையபடி உருமாற்றுகிறேன். என்ன நிபந்தனை? முதலாவதாக, உங்கள் மகன் பழைய உருவம் அடைந்ததும் அவரை எனக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் மகனை இப்படி அநியாயமாக கன்றுக்குட்டியாக உருமாற்றிய கொடியவளை நான் என் விருப்பப்படி உருமாற்றிவிட நீங்கள் சம்மதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் அவளால் பல இடையூறுகள் ஏற்படும் என்றாள். நான் அவள் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டேன். அவள் ஒரு கிண்ணத்தில் நீர் கொண்டு வந்து மந்தரித்து கன்றுக்குட்டி மீது தெளித்தாள். மறு வினாடியே கன்றுக்குட்டி உருமாறி என் மகனுடைய உருவத்தை அடைந்தது. மீண்டும் என் மகனை கண்டதும் நான் பாசத்தால் அவனை கட்டி அணைத்தேன். அவனிடமிருந்து நடந்த வரலாறு முழுவதும் தெரிந்து கொண்டேன். பிறகு மேய்ப்பன் மகள் விருப்பப்படி அவளுக்கும் என் மகனுக்கும் மனம் செய்து வைத்தேன். அவள் மருமகளாகி என் வீடு வந்ததும் என் மனைவியை தன் மந்திர சக்தியால் ஒரு மான்குட்டியாக மாற்றிவிட்டாள். இதுதான் அந்த மான்குட்டி. அன்று முதல்
நான் எங்கே சென்றாலும் இந்த மான்குட்டியை என்னுடன் அழைத்து செல்வது வழக்கமாகிவிட்டது. அப்படி இந்த வழியாக வரும்போது இந்த வியாபாரியை சந்தித்தேன். அவனுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டேன். அவனுடைய முடிவை காண்பதற்காக இங்கு அமர்ந்தேன். என்னுடைய வரலாறு இதுதான் என்று முடித்தான் கிழவன். அவன் கதையை கேட்ட பூதம், உன்னுடைய கதை உண்மையில் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அதனால் உன்னுடைய வேண்டுகோளின்படி இந்த வியாபாரியின் தண்டனையில் 1/3 பங்கை குறைத்து விட்டேன் என்றது. உடனே 2 நாய்களுடன் வந்த வழிப்போக்கன் பூதத்தை நோக்கி, என் வரலாற்றையும் உனக்கு சொல்கிறேன். அது உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினால் இந்த வியாபாரியின் தண்டனையில் முன்பு மாதிரியே 1/3 பங்கை குறைத்து விடுகிறாயா என்று கேட்டான். உன் கதையும் ஆச்சரியமானதா? எங்கே சொல், பார்க்கலாம். உண்மையில் அது ஆச்சரியமானதாக இருந்தால் நீ கேட்டுக்கொண்டபடியே வியாபாரியின் தண்டனையை குறைத்து விடுகிறேன் என்றது பூதம். 2 நாய்களின் கதை. பூதராஜனே, இதோ இங்கிருக்கும் 2 நாய்களும் என் சகோதரர்கள். என் தகப்பனார் இறந்து விட்டார். அவர் 3000 பொற்காசுகளை ஆஸ்தியாக விட்டு சென்றார். நான் உள்ளூரிலேயே வியாபாரம் செய்தேன். ஆனால் என் சகோதரர்களில் ஒருவன் கடல் கடந்து வாணிபம் செய்ய புறப்பட்டு போனான். ஓராண்டு கழிந்தது. கொண்டு சென்ற பொருட்களை இழந்து ஒரு அகதி போல திரும்பி வந்தான். நான் அவனை கடிந்து கொண்டேன். அவன் அழுது கெஞ்சி அவன் பிழைப்பதற்கு ஏதாவது வழி செய்யுமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டான். நானும் மனமிறங்கி என் வியாபாரத்திலேயே அவனையும் கூட்டு சேர்த்து கொண்டேன். லாபத்தில் அவனுக்கு பாதி தருவதாக சொன்னேன். வருட இறுதியில் 2000 பொற்காசுகள் லாபம் கிடைத்தது. அவனுக்கு அதில் பாதியை கொடுத்தேன். அப்போது எனது மற்றொரு சகோதரன் கடல் கடந்து வியாபாரம் செய்ய புறப்பட்டான். 1 ஆண்டு கழித்து அவனும் முன்னவனைப் போலவே நஷ்டமடைந்து வந்து அழுதான். அதனால் அவனையும் கூட்டாளியாக சேர்த்து கொண்டேன். கிடைத்த லாபத்தை 3வரும் சம பங்கிட்டு கொண்டோம். மீண்டும் அவர்களுக்கு வெளிநாட்டு வியாபார ஆசை துளிர்த்தது. என்னையும் அழைத்தனர். முதலில் மறுத்தேன். ஆனால் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக அவர்கள் வற்புறுத்தவே நானும் உடன்பட்டேன். நம்முடைய மொத்த ஆஸ்தியில் பாதியைத்தான் தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் என்றேன். அவர்களும் ஒப்புக்கொண்டனர். ஆஸ்தியை கணக்கிட்டோம். 6000 பொற்காசு இருந்தது. அதில் 3000 காசுகளை ஓரிடத்தில் புதைத்து வைத்தோம். மீதியில் ஆள் ஒன்றுக்கு 1000 பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு வாணிபம் செய்ய கப்பல் ஏறி சென்றோம். ஒன்றுக்கு 10 லாபம் கிடைத்தது. ஊருக்கு திரும்பும் போது கடற்கரையில் கந்தல் உடையுடன் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் என்னை கண்டதும், ஐயா, உங்களை பார்த்தால் மிக கருணை உள்ளம் கொண்டவராக தெரிகிறது. என்னை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உண்மையானவளாக இருப்பேன் என்றாள். நான் அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். நாங்கள் புறப்படவிருந்த கப்பலில் அவளையும் ஏற்றிக்கொண்டு திரும்பி வந்தோம். கப்பல் பயணத்தின் பொழுது பெரும்பாலான நேரத்தை நான் அவளுடனேயே கழித்தேன். அதனால் என் சகோதரர்கள் இருவரும் என் மீது பொறாமை கொண்டனர். என்னை கொன்றுவிட்டு என் சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளவும் சதி திட்டமிட்டனர். அதன்படி நானும் என் மனைவியும் கப்பலில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் இருவரையும் தூக்கி கடலில் போட்டு விட்டனர். கடலில் விழுந்த மனைவி ஒரு பெண் பூதமாக உருவம் கொண்டாள். என்னை தன் கைகளால் ஏந்தி ஒரு தீவில் கொண்டு போய் விட்டு மாயமாய் மறைந்து போனாள். மறுநாள் விடிந்ததும் அந்த பூதம் என் முன் வந்து நின்று, நான் தான் உங்கள் மனைவி. அன்று கடற்கரையில் உங்களை சந்தித்ததும் உங்கள் மீது காதல் கொண்டேன். நீங்கள் என்னை அன்புடன் மனைவியாக ஏற்றுக்கொண்டீர்கள். உங்கள் சகோதரர்கள் உங்களை கொல்ல எண்ணி கடலில் விட்டெறிந்தார்கள். ஆனால் நான் உங்களை காப்பாற்றி விட்டேன். உங்களை கொல்ல முயன்ற அவர்கள் இருவரையும் கொன்றுவிட்டு வருகிறேன் என்று கூறி புறப்பட்டாள். ஆனால் நான் அந்த பூதத்தை தடுத்து நிறுத்தி, அவர்கள் அறியாமையினால் என்னை கொல்ல முயன்றார்கள். என்ன இருந்தாலும் அவர்கள் என்னுடன் பிறந்தவர்கள். அவர்களை கொல்ல வேண்டாம் என்று கெஞ்சினேன். என்னுடைய வேண்டுகோளுக்கு அந்த பூதம் இணங்கவில்லை. அவர்களை கொல்லத்தான் செய்வேன் என்று பிடிவாதம் செய்தது. இருவரும் வெகு நேரம் விவாதம் செய்தோம். இறுதியில் அந்த பூதம் என்னை தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து வந்து என் வீட்டு கூரையின் மேல் விட்டு போய்விட்டது. மறுநாள் நான் வழக்கம் போல் என் கடையை திறந்து வியாபாரத்தை கவனிக்கலானேன். மாலையில் வீடு திரும்பினேன். அங்கு புதிதாக 2 நாய்கள் கட்டப்பட்டிருந்தன. என்னை கண்டதும் அந்த நாய்கள் அழுதன. அப்போது அந்த பூதம் மீண்டும் அங்கு தோன்றி, இந்த நாய்கள் 2ம் உங்கள் சகோதரர்கள். என் சகோதரி இவர்களை நாயாக மாற்றிவிட்டாள். இன்னும் 10 ஆண்டுகள் இவர்கள் நாயாகத்தான் இருப்பார்கள். அதன் பின் மீண்டும் மனித உருவாக்கி விடுகிறேன் என்றது. அந்த சம்பவம் நடந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது.
அதனால் இவர்களை மீண்டும் மனித உருவமாக ஆக்குவதற்கு பூதத்தை நாடி போய்க் கொண்டிருக்கிறேன். வழியில் இந்த வியாபாரியை பார்த்தேன். அவன் தன்னுடைய கதையை சொன்னான். அவனுடைய முடிவு என்னவாக போகிறது என்று தெரிந்து கொள்ளவே இவ்விடம் தங்கினேன் என்று தன் கதையை சொன்னான் இரண்டாவது வழிப்போக்கன். பூதம், உன் வரலாறும் ஆச்சரியமானதுதான். அதனால் இந்த வியாபாரிக்கு கொடுத்த தண்டனையில் 1/3 பங்கை கொடுத்து விட்டேன் என்றது. கழுதையுடன் வந்தவன், என் கதையையும் கூறுகிறேன். அது உனக்கு திருப்தியானால் இந்த வியாபாரியின் தண்டனையில் மீதியையும் குறைத்து விட வேண்டும் என்றான். பூதம் சம்மதிக்க அவன் தன் கதையை கூறலானான். கழுதைக்காரன் கதை. பூதராஜா, இந்த கழுதை என் மனைவி. நீக்ரோ அடிமை மேல் இவளுக்கு காதல் உண்டாகிவிட்டது. ஒரு நாள் இவளும் அவனும் சல்லாபமாக இருக்கும் பொழுது பார்த்து விட்டேன். நான் பார்த்து விட்டதை கண்டு இவள் பயந்து விட்டாள். உடனே ஒரு சொம்பு தண்ணீரை மந்திரித்து என் தலையில் தெளித்தாள். உடனே நான் நாய் உருவம் அடைந்தேன். நாயாக நான் எங்கெங்கோ சுற்றி அலைந்தேன். இறுதியில் ஒரு கசாப்பு கடைக்காரனை அடைந்து அவன் கடை அருகிலேயே காலம் கழித்து வந்தேன். ஒரு நாள் கசாப்பு கடைக்காரன் வீட்டிற்கு சென்றான். அவன் மகளை கண்டேன். அவளுக்கு மந்திரம் தெரியும் என்பதால் என் நிலையை புரிந்து கொண்டாள். உடனே அவள் தந்தையிடம் என் நிலையை சொல்லி என்னை பழையபடி உருமாற்றினாள். அதன் பிறகு எனக்கு அவள் ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுத்தாள். அந்த மந்திரத்தின் மூலம் நான் என் மனைவியை இந்த கழுதையாக மாற்றிவிட்டேன். இதுதான் என் கதை என்றான் 3வது வழிப்போக்கன். அவன் கதையை கேட்டு பரிதாபப்பட்ட பூதம் வியாபாரியின் மீது மீதி தண்டனையும் குறைத்து விட்டதாக கூறி திரும்பி போய்விட்டது. வியாபாரி 3 வழிப்போக்கர்களுக்கும் நன்றி கூறி தன் ஊர் திரும்பினான். ஆனால் மீனவன் கதையை கேட்டால் நீங்கள் இதை விட ஆச்சரியப்படுவீர்கள் என்று ஷாரஜாத் சொன்னாள். ஷாரியார் மன்னன், அதென்ன மீனவன் கதை என்று ஆவலுடன் கேட்டான். மீனவனும் பூதமும். ஒரு வயது முதிர்ந்த மீனவன் இருந்தான். அவனுக்கு ஒரு மனைவி, 3 புதல்விகள். வறுமையில் வாடிய போதும் அவன் வாழ்வில் ஒரு நெறியை தவறாமல் வாழ்ந்து வந்தான். அதாவது மீன் பிடிக்க செல்லும் போது ஒரே நாளில் 4 தடவைக்கு மேல் வலை வீசுவதில்லை என்ற நியதிதான் அது. அதன்படி கடலுக்கு சென்ற அவன் மீன் பிடிக்க வலையை வீசினான். பிறகு வலையை கரையில் இழுத்து போட்டான். அந்த வலையில் ஒரு கழுதையின் பிரேதம்தான் சிக்கி இருந்தது. அதை கண்ட அவன் அருவருப்புடன் அதை எடுத்து எறிந்துவிட்டு மறுபடியும் வலையை வீசினான். 2ஆம் முறை வலையை வீசி நிறைய மீன்களை எதிர்பார்த்து வலையை இழுத்தான். இதில் மீன்கள் இல்லை, மாறாக ஒரு மண்குடம்தான் இருந்தது. விதியை நொந்து கொண்டு குடத்தை வீசி எறிந்துவிட்டு கடவுளை தியானித்து மீண்டும் வலையை வீசினான். இம்முறை ஒரு பித்தளை சொம்புதான் அந்த வலையில் சிக்கி இருந்தது. செம்பின் வாய் மூடப்பட்டு முத்திரையிடப்பட்டிருந்தது. மீனவன் அந்த மூடியை உடைத்து செம்பினுள் இருப்பதை எடுத்துக்கொண்டு செம்பை விற்றுவிடலாம் என்று எண்ணியபடி அதன் மூடியை நீக்கினான். அப்போது செம்பினுள் இருந்து மெல்லியதாக புகை வெளியே வந்தது. தொடக்கத்தில் குறைவாக வெளிப்பட்ட புகை போக போக அதிகமாகி வானுயர ஓங்கி வளர்ந்து சுற்றிலும் சூழ்ந்து கொண்டது. சற்று நேரத்தில் அந்த புகை மண்டலத்தில் ஒரு பூதம் தோன்றியது. பிரம்மாண்ட தலையும் கொல்லி போல் எரிந்து கொண்டிருந்த கண்களும் கொண்ட அந்த பூதம் பார்க்கவே பயமாக இருந்தது. பூதத்தை பார்த்த மீனவனுக்கு கை கால்கள் அச்சத்தால் நடுங்கின. கண்கள் இருண்டு வாயடைத்து போய்விட்டது. இறுதியாக சுயநினைவு வரவே இறைவனை பிரார்த்தித்தான். பூதத்தை பார்த்து, நீ யார்? இந்த செம்புக்குள் எப்படி நுழைந்தாய் என்று கேட்டான். என் கதை இருக்கட்டும், உனக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன் என்றது பூதம். என்ன? உன்னை இப்போதே கொல்ல போகிறேன். நான் என்ன குற்றம் செய்தேன்? சொல்கிறேன். தாவூதின் மகன் கலைமானை எதிர்த்து போராடிய பூத கூட்டத்தை சேர்ந்தவன் நான். அதனால் என்னை பிடித்து வருமாறு கலைமான் உத்தரவிட்டார். அதன்படி அவரது மந்திரி பாக்கியாவின் மகன் ஆசப் என்பவர் என்னை பிடித்து கொண்டு போய் கலைமான் முன்பாக நிறுத்தினார். அப்புறம் கலைமான் என்னை பார்த்து, நீ நம்முடைய மதத்தில் சேர்ந்து கொண்டால் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்றார். நான் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் என்னை பிடித்து இந்த செம்புக்குள் போட்டு அடைத்து மூடி முத்திரை வைத்து கடலில் எரிந்து விடச் செய்தார். அடப்பாவமே!
செம்பிலிருந்து மீள வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். யாராவது என்னை காப்பாற்றி கரை சேர்த்தால் அவருக்கு திரண்ட ஐஸ்வர்யத்தை கொடுப்பதாக சபதம் செய்திருந்தேன். யாரும் என்னை காப்பாற்றவில்லை. இப்படியே 100 வருடங்கள் கழிந்து விட்டன. யாரும் என்னை கரை சேர்க்கவில்லை. அது உன் துரதிருஷ்டம். ஆகவே எனக்கு எல்லோர் மேலும் வெறுப்பு உண்டாகிவிட்டது. உடனே வேறொரு சபதம் செய்து கொண்டேன். யார் என்னை இனிமேல் காப்பாற்றினாலும் அவர்களை கொன்று விடுவது என்பதுதான் அந்த சபதம். ஆனால் அப்படி கொல்லும் முன் அவன் எந்த முறையில் மரணமடைய விரும்புகிறானோ அதன்படியே கொள்வது என்றும் சபதம் செய்திருக்கிறேன். அப்படி சபதம் செய்திருந்த தருணத்தில் நீ வந்து என்னை காப்பாற்றி கரை சேர்த்தாய். இப்போது என் சபதப்படி உன்னை நான் கொன்றாக வேண்டும். நீ எப்படி சாக விரும்புகிறாய் சொல், அதன்படி உன்னை கொன்று விடுகிறேன் என்றது பூதம். பூதம் நிச்சயமாக தன்னை கொன்றுவிடும் என்று மீனவனுக்கு தெரிந்துவிட்டது. எனினும் பூதத்தை பார்த்து, தெரிந்தோ தெரியாமலோ உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். அந்த நன்றியை மறந்து என்னை நீ கொல்லலாமா என்று கேட்டான். உன் உயிருக்கு பயந்து எனக்கு நீ நியாயம் உபதேசிக்க வேண்டாம் என்றது பூதம். மீனவன் யோசித்தான். மனிதனுக்கு உள்ள அறிவு பூதத்திற்கு இருக்காது என்பது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் பூதத்தை பார்த்து, பூதமே, நீ எப்படியும் என்னை கொல்ல போகிறாய். ஆனால் நீ சொல்லும் விஷயத்தை நம்ப முடியவில்லை. உன் கால் கட்டை விரல் கூட இந்த செம்பிற்குள் நுழைய முடியாது. அப்படி இருக்க உன்னுடைய பிரம்மாண்டமான உடம்பை இந்த செம்புக்குள் கலைமான் போட்டு அடைத்தார் என்றால் நம்ப முடியவில்லையே என்றான். பூதத்திற்கு கோபம் வந்தது. அப்படியானால் நான் பொய் சொல்கிறேனா? நான் எப்படி அந்த செம்பிற்குள் அடைபட்டு கிடந்தேன் என்பதை பார் என்று கூறி முன்போல புகையாக மாறி செம்புக்குள் நுழைந்து காண்பித்தது. பூதம் செம்புக்குள் நுழைந்ததுதான் தாமதம். மீனவன் உடனே அந்த செம்பை பழையபடி மூடி முத்திரை வைத்து விட்டான். செம்பை மீண்டும் கடலில் எரிய போனான். அடைபட்ட பூதம், ஐயா, அருள் கூர்ந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது. மீனவன், உன்னை விடுவிக்கவே முடியாது, முடியவே முடியாது. உன்னை எவ்வளவு கெஞ்சினேன். இரக்கம் கொண்டாயா? காப்பாற்றிய என்னையே கொல்ல வந்தாயே. உன்னை மீண்டும் கடலில்தான் போடுவேன். உன்னை வெளியே விட்டால் யூனான் அரசனை போலத்தான் நீ நடந்து கொள்வாய் என்றான். யூனான் அரசனை போலவா? அது எப்படி என்றது பூதம். உடனே மீனவன் அந்த அரசனுடைய கதையை சொன்னான். யூனான் அரசன் கதை. முன்னொரு காலத்தில் பாரசீக நாட்டை யூனான் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு தீராத நோய் ஒன்று ஏற்பட்டு உடல் குறுகி மிக துன்பப்பட்டான். எந்த வகை சிகிச்சையாலும் நோய் குணமாகவில்லை. அந்த தருணத்தில் தூபான் என்ற துறவி அந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவன் வைத்திய முறைகளை கற்று தேர்ந்தவன். அரசனின் நோய் துன்பத்தை கேள்விப்பட்டு அரச சபைக்கு சென்றான். அரசனை வணங்கினான். அவனது நோயை தன்னால் குணப்படுத்த முடியும் என்றான். எந்த விதமான மருந்தையும் உள்ளுக்குள் கொடுக்காமலும் மேலே பூசாமலும் அரசனின் நோயை தன்னால் தீர்க்க முடியும் என்று தெரிவித்தான். அவன் மருந்து தயாரிப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் மன்னன் செய்து கொடுத்தான். துறவி மருந்தை தயாரித்து முடித்ததும் அரசனிடம் சென்றான். அரசே, மருந்து தயாராகிவிட்டது. தாங்கள் ஒரு குதிரையின் மீது ஏறி பந்து விளையாடும் மைதானத்திற்கு வாருங்கள். மற்ற விவரம் அங்கே சொல்கிறேன் என்றான் துறவி. உடனே யூனான் அரசன் ஒரு குதிரை மீதேறி மந்திரி பிரதானியர்கள் தொடர்ந்து வர மைதானத்தை அடைந்தான். அங்கே தூபான் துறவி அரசன் கையில் ஒரு களியை கொடுத்தான். அந்த களியை கொண்டு மருந்து நிரப்பப்பட்ட ஒரு பந்தை அடித்து விளையாடும்படி கூறினான். அதாவது பந்தில் உள்ள மருந்து களியின் வழியாக அவன் உடலை அடைந்து நோய் குணமாகிவிடும் என்று தெரிவித்தான். தூபான் கூறியவாறே யூனான் அரசன் வியர்த்து களைத்து போகும் வரையில் பந்து விளையாடினான். பிறகு அரண்மனை திரும்பி குளித்து விட்டு அயர்வினால் உறங்கிவிட்டான். விழித்து எழுந்த பொழுது அவனே வியப்புறும்படி அவனது நோய் நீங்கி இருந்தது. அளவற்ற மகிழ்ச்சியுற்றான். துறவிக்கு ஏராளமான பரிசுகளை வழங்கினான். தன் அந்திம காலம் வரையிலும் அந்த துறவி தன்னுடனேயே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அன்று முதல் அரசன் எப்போதும் துறவியுடனேயே இருந்தான். இது யூனான் அரசனின் மந்திரிகளில் ஒருவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் பொறாமை குணம் கொண்டவன். அதனால் ஒரு நாள் அரசன் தனித்திருந்த சமயம் பார்த்து, அரசே, தங்களுடைய உதார குணத்தினால் தாங்கள் எல்லோரையுமே நேசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். அதனால் தங்களுக்கு பெரிய ஆபத்து உண்டாக கூடும் என்றான். நீ சொல்வது விளங்கவில்லை, விளக்கமாக சொல் என்றான் அரசன். உங்களுடைய எதிரியினால் அனுப்பப்பட்டு இருக்கும் ஒருவனை தாங்கள் மிகவும் நம்பி வருகிறீர்கள். அவனால் உங்களுடைய உயிருக்கே ஆபத்து விளையும் என்றான் மந்திரி. யாரை பற்றி சொல்கிறாய்? தூபான் துறவியை தான் என்றான் மந்திரி. என்ன, தூபான் துறவியா?
என்னுடைய நோயை குணப்படுத்திய துறவியாளா என் உயிருக்கு ஆபத்து விளையும்? உனக்கு அந்த துறவியின் மேல் பொறாமை இல்லாவிடில் நீ இப்படி சொல்வதற்கு எந்த காரணமும் இருக்க முடியாது. உன்னுடைய வார்த்தையை நம்பி நான் நடந்து கொண்டேனானால் கிளியை கொன்றவன் வருத்தப்பட்டதைப் போல வருந்த நேரிடும் என்றான் யூனான் அரசன். சொன்னதோடு அந்த மந்திரிக்கு கிளியை கொன்றவன் கதையையும் சொல்ல தொடங்கினான். கிளியின் கதை. ஒரு நகரத்தில் ஒரு வியாபாரி இருந்தான். மிகுந்த செல்வந்தன், அழகான மனைவி. அவனை விட்டு பிரிந்திருக்கவே மாட்டாள். ஒரு சமயம் அவன் வெளியூர் செல்ல வேண்டி வந்தது. மனைவியை விட்டு பிரிய மனமில்லை. மேலும் அவள் பேர் அழகியாக இருந்ததால் அவளை சந்தேகிக்கவும் செய்தான். என்ன செய்வது? அவன் ஊரில் இல்லாத நேரத்தில் அவன் மனைவியின் நடத்தையை கவனித்து தனக்கு தகவல் சொல்ல யாரையாவது நியமித்து விட்டு போக எண்ணினான். ஆனால் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்று யாரும் தோன்றவில்லை. வெகு நேரம் யோசித்த பின்னர் ஒரு கிளியை வாங்கினான். அந்த கிளிக்கு ஒரு தனி திறமை உண்டு. அதாவது அது பார்த்ததையும் கேட்டதையும் அப்படியே திருப்பி சொல்லும். அந்த வியாபாரி நான் ஊரில் இல்லாத சமயத்தில் தன்னுடைய வீட்டில் நடக்கும் விஷயங்களை கவனித்து தன்னிடம் சொல்லும்படி பணித்துவிட்டு புறப்பட்டான். கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்தான். கிளியிடம் அவன் வீட்டில் இல்லாத போது நடந்த விஷயங்களை கூறும்படி கேட்டான். அந்த கிளி, உன் மனைவிக்கு ஒரு கள்ளக்காதலன் இருக்கிறான். அவனுடன் ரகசிய உறவாடுகிறாள். நீ இல்லாத சமயத்தில் அவன் தினசரி இரவு இங்கு வந்தான் என்று கூறியது. கிளி சொன்னதை கேட்ட வியாபாரி கோபத்துடன் தன் மனைவியை அடித்தான். ஆனால் அவன் மனைவி தன் ரகசியத்தை பற்றி தன் கணவனிடம் தன் வீட்டில் உள்ள அடிமை பெண்கள் தான் கூறியிருக்க வேண்டும் என்று நினைத்தாள். அடிமை பெண்களோ நடந்த ரகசியத்தை கிளிதான் உன் கணவனிடம் கூறிவிட்டது என்றனர். அதன் பின் ஒரு நாள் இரவு அந்த வியாபாரி வெளியே தங்க நேர்ந்தது. அன்றிரவு அவன் மனைவி தன் அடிமை பெண்கள் 3 அழைத்தாள். ஒருத்தியிடம் கிளிக்கூண்டின் கீழே மாவு இயந்திரம் ஒன்றை வைத்து மாவரைக்க சொன்னாள். இன்னொருத்தியிடம் கிளிக்கூண்டின் மீது தண்ணீர் தெளித்து கொண்டே இருக்கும்படியும், 3ஆம் அவளிடம் ஒரு கண்ணாடியை கையில் வைத்து கிளிக்கூண்டின் மேல் படும்படி அப்படியும் இப்படியுமாக ஆட்டிக்கொண்டிருக்கும்படி சொன்னாள். அவர்கள் 3 அவ்வாறே செய்தனர். இடி மின்னலுடன் மழை பெய்கிறது போலும் என்று கிளி நினைத்து கொண்டது. மறுநாள் காலையில் வியாபாரி வீடு திரும்பியதும் கிளியை விசாரித்தான். அதற்கு கிளி, ஒரே இடியும் மின்னலுமாக நேற்று மழை பொழிந்தது. நான் எதையும் கவனிக்க கூட முடியவில்லை என்றது. நேற்று நம் ஊரில் மழையே பெய்யவில்லையே என்று குழப்பத்துடன் கேட்டான் வியாபாரி. இல்லை, மழை பெய்தது என்றது கிளி. கிளி பொய் சொல்கிறது. அப்படியானால் இது நம் மனைவியை பற்றி முன்பு கூறியதும் பொய்தான் என்று கோபம் கொண்ட வியாபாரி அந்த கிளியை கூண்டிலிருந்து வெளியே இழுத்து தரையில் ஓங்கி அடித்து கொன்றுவிட்டான். சில நாட்களுக்கு பின் அந்த வியாபாரிக்கு உண்மை தெரிய வந்தது. அடிமை பெண் ஒருத்தி நடந்த விஷயத்தை அவனிடம் கூறிவிட்டாள். தன் மனைவியின் கள்ளக்காதலன் வந்து போவதை அவன் பார்த்து விட்டான். மனைவியையும் அவன் கொன்று விட்டான். அப்போதுதான் அவன் கிளியை கொன்று விட்டதற்காக வருத்தப்பட்டான். அந்த வியாபாரியை போல் நான் முட்டாள்தனமாக ஒரு காரியமும் செய்ய மாட்டேன் என்றான் அரசன். அதை கேட்ட மந்திரி, அரசே, அந்த துறவிக்கும் எனக்கும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை. உங்கள் மீது உள்ள அன்பினால் சொல்கிறேன். அந்த துறவியினால் தங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற கவலையினால் தான் சொல்கிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் சிந்துபாத் அரசன் தன்னுடைய மந்திரியை கொன்றது போல் நீங்களும் என்னை கொன்றுவிடலாம் என்றான். சிந்துபாத் மந்திரியின் கதை என்ன என்று கேட்டான் யூனான் அரசன். மந்திரி அந்த கதையை சொல்ல தொடங்கினான். மந்திரியின் கதை. சிந்துபாத் மன்னனுக்கு ஒரு மகன். வேட்டையாடுவதில் அவனுக்கு அலாதி விருப்பம். மகன் எங்கு சென்றாலும் அவனுக்கு பாதுகாப்பாக அவனுடனேயே இருக்க வேண்டும் என்று மந்திரிக்கு உத்தரவிட்டான். எனவே ராஜகுமாரன் ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் போது மந்திரியும் அவனை தொடர்ந்து சென்றான். காட்டிலே ஒரு பெரிய மிருகம் எதிர்பட்டது. அரசகுமாரன் அதன் மீது அம்பு எய்த முனைந்தான். அந்த மிருகம் வேகமாக ஓடியது. அரசகுமாரனும் அதை தொடர்ந்து ஓடினான். ஆனால் மந்திரியால் அவன் வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓட முடியவில்லை. மிருகம் நெடுதூரம் ஓடி ஓரிடத்தில் மறைந்து விட்டது. அரசகுமாரன் சுற்றும் முற்றும் தேடினான். அங்கே ஒரு அழகிய மங்கை நின்றிருந்தாள். நீ யார்? ஏன் இந்த காட்டில் தன்னந்தனியாக நிற்கிறாய் என்று கேட்டான் அரசகுமாரன். நான் இந்தியாவைச் சேர்ந்த ராஜகுமாரி. இவ்வழியே பரிவாரங்களுடன் வந்தேன். குதிரையிலிருந்து விழுந்து விட்டேன். என்னுடன் வந்தவர்கள் அதை கவனிக்காமல் என்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள். எனக்கு வழி தெரியவில்லை. இங்கேயே அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றாள் அவள். அவள் மீது இரக்கம் கொண்ட ராஜகுமாரன் அவளை தன் குதிரையில் ஏற்றிக்கொண்டு நகரத்திற்கு திரும்பினான்.
வழியில் ஒரு மண்டபம். அதன் அருகில் வந்ததும் அந்த பெண் குதிரையை நிறுத்தச் சொன்னாள். இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாள். அவளுக்கு தெரியாமல் ராஜகுமாரன் அவளை பின்தொடர்ந்தான். மண்டபத்தினுள் சென்றதும் தன்னுடன் வந்தவள் பெண் அல்ல என்பதையும் அவள் ஒரு பூதம் என்பதையும் உணர்ந்தான். அந்த பெண் பூதம் அங்கிருந்து 3 குட்டி பூதங்களிடம், குழந்தைகளே, இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வாலிபனாக கொண்டு வந்திருக்கிறேன், அவனை நன்றாக சாப்பிடுங்கள் என்றது. அரசகுமாரன் அஞ்சி நடுங்கி திரும்ப ஓடி வந்து குதிரை மீதேறி அரண்மனைக்கு திரும்பினான். காட்டில் நடந்ததை தன் தந்தையிடம் கூறினான். அதை கேட்ட அரசன் தன் மகனுக்கு சரியான பாதுகாவல் பணி செய்யாத மந்திரியை கொன்றுவிடும்படி உத்தரவிட்டான். இப்படி சிந்துபாத் மன்னனின் மந்திரி கதையை கூறிவிட்டு, இதுபோல் இந்த துறவியினால் தங்களுக்கு தீங்கு ஏற்படாது என்பது என்ன நிச்சயம் என்று கேட்டான். அரசன் யோசித்துவிட்டு தூபான் துறவியை வரவழைத்தான். துறவி வந்தார். உன்னை கொல்வதற்காகத்தான் வரவழைத்தேன் என்றான் அரசன். நான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்டான் துறவி. நீ ஒரு உளவாளி, என்னை கொல்ல எதிரிகளால் அனுப்பப்பட்டவன். தங்கள் மனதில் யாரோ தவறான எண்ணத்தை உண்டாக்கி விட்டார்கள். நான் தங்கள் நோயை குணப்படுத்தினேன். நன்றி இல்லாமல் என்னை கொல்வதா? சரி, அதுவே கடவுள் சித்தமாக இருப்பின் என்ன செய்ய முடியும்? ஆயினும் நான் இறப்பதற்கு முன் என்னுடைய வீட்டிற்கு போய் வர அனுமதிக்க வேண்டும். அங்கே பல அருமையான வைத்திய நூல்கள் இருக்கின்றன. அவற்றை உங்கள் புத்தக சாலையில் வைப்பதற்கு கொடுக்கிறேன். சரி என்று மன்னன் அனுமதித்தான். துறவி சென்று சில புத்தகங்களை கொண்டு வந்து அரசனிடம் கொடுத்தான். பிறகு துறவியின் தலை வெட்டப்பட்டது. மன்னன் எதிரில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. துறவி கொடுத்த புத்தகங்களை மன்னன் பிரித்தான். ஏடுகள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டு பிரிக்க கஷ்டமாக இருந்தது. ஆகவே அரசன் தன் விரலை நாக்கில் தடவி தடவி ஏடுகளை பிரித்தான். ஆனால் அந்த ஏடுகளில் நஞ்சு தடவப்பட்டிருந்தது. அரசனுக்கு தெரியாது. அவன் எச்சில் தடவி தடவி ஏடுகளை புரட்டியதால் ஏட்டில் இருந்த நஞ்சை அவன் உட்கொள்ள நேரிட்டது. சிம்மாசனத்திலிருந்து வீழ்ந்து இறந்தான். மீனவன் இந்த கதையை பூதத்திற்கு கூறிவிட்டு, உன்னை கடலில் போடாவிட்டால் நீயும் அந்த யூனான் அரசன் துறவியை கொன்றது போல் என்னை கொன்று விடுவாய் என்றான். சத்தியமாக உனக்கு நன்மையே செய்வேன், என்னை விட்டுவிடு என்றது பூதம். மீனவன் மனம் மாறியது. செம்பின் முத்திரையை நீக்கினான். பூதம் வெளியே வந்தது. மீனவன் பயந்தான். பயப்படாதே, உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன், என் பின்னால் வா என்றபடி பூதம் ஒரு மலைக்கு சென்றது. மீனவன் அதை பின்தொடர்ந்து சென்றான். மலைக்கு அந்த பக்கம் ஒரு ஏரி. அதில் பல வண்ண மீன்கள் நிறைந்திருந்தன. பூதம் மீனவனை பார்த்து வலையை வீசி மீன் பிடிக்கும்படி கூடியது. மீனவன் வலையை வீசினான். பல வண்ண மீன்கள் அகப்பட்டன. பூதம் மீனவனிடம், இந்த மீன்களை அரசனிடம் கொண்டு விற்றால் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 1 முறைக்கு மேல் நீ இந்த ஏரியில் வலை வீசக்கூடாது என்று கூறிவிட்டு பூதம் நிலத்தை உதைத்தது. நிலம் பிளந்தது. அதில் இறங்கி பூதம் மறைந்து போயிற்று. மீனவன் மீன்களை எடுத்துக்கொண்டு அரசனிடம் சென்றான். அரசன் அந்த அழகிய வண்ண மீன்களை அதிக விலை கொடுத்து வாங்கி கொண்டான். சமையல்காரியிடம் கொடுத்து அதை சுவைபட வறுத்து வர சொன்னான். சமையல்காரி அதை வாணலியில் போட்டு வறுத்தாள். அப்பொழுது அடுப்பருகில் இருந்த சுவர் வெடித்தது. அழகிய பெண் ஒருத்தி தோன்றினாள். அவள் தன் கையில் இருந்த களியால் வாணலியை தட்டி, மீன்களே, நீங்கள் ஒப்பந்தப்படிதானே நடந்து வருகிறீர்கள் என்று கேட்டாள். உடனே வாணலியில் குதித்து கொண்டிருந்த மீன்கள் ஆமாம் என்றன. அதை கேட்டதும் அந்த பெண் தன் கையில் இருந்த களியால் வாணலியை திருப்பி தட்டினாள். அதிலிருந்து மீன்கள் எல்லாம் நெருப்பில் வீழ்ந்தன. உடனே அந்த பெண் சுவர் வழியாக மறைந்து விட்டாள். இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சமையல்காரி மயங்கியே விட்டாள். அவள் மயக்கம் தெளிந்து எழுந்தபோது மீன்கள் எல்லாம் நெருப்பில் விழுந்து கருகி போய்விட்டதை கண்டாள். விஷயம் அரசனின் காதுக்கு சென்றது. அரசன் மீனவனை வரவழைத்து அதை போன்ற 4 மீன்களையும் மறுபடியும் கொண்டு வரும்படி சொன்னான். சமையல்காரி இம்முறை அந்த மீன்களை சமைக்கும் போது அரசனும் மந்திரியும் அருகிலேயே இருந்தனர். முன்போலவே சுவர் வெடித்தது. பெண் வந்தாள். எல்லாம் முன்போலவே நடந்தன. அரசன் அதிர்ச்சி அடைந்தான். உடனே மீனவனை வரவழைத்து, இந்த மீன்களை எங்கே பிடித்தாய் என்று கேட்டான். பின்னர் அந்த ஏரிக்கு மீனவனையும் அழைத்து கொண்டு சென்றான். ஏரியின் கரையில் ஓரிடத்தில் ஒரு மாளிகை தெரிந்தது. அங்கே சென்றான். மனித சஞ்சாரமே அங்கு இல்லை.
அவன் குழப்பத்துடன் அங்கே ஓரிடத்தில் அமர்ந்தான். அப்பொழுது ஒரு பாட்டு குரல் கேட்டது. சோகமான குரல். அந்த குரல் வந்த திசை நோக்கி அரசன் போனான். மாளிகை படுக்கை அறையில் உட்கார்ந்தபடியே ஒரு இளைஞன் பாடிக்கொண்டிருப்பதை கண்டான். இளைஞனை நோக்கி, அரசன், இந்த மாளிகையில் நீ மட்டும் இருக்க காரணம் என்ன? அந்த ஏரியில் உள்ள மீன்களின் வரலாறு உனக்கு தெரியுமா என்று கேட்டான். இளைஞன் கண்ணீர் பெருக்கினான். பிறகு, என் வரலாறு வினோதமானது, நீங்கள் அதை தெரிந்து கொள்வதும் நல்லதுதான் என்று சொல்லி தன் உடம்பின் மேல் இருந்த துணியை விலக்கினான். அரசன் திகைத்து விட்டான். அந்த இளைஞனின் இடுப்பிலிருந்து பாதம் வரை கல்லாக இருந்தது. இடுப்புக்கு மேலே உச்சி வரையில் சாதாரண மனிதன் போலவே இருந்தான் அவன். அப்பொழுது அந்த இளைஞன் தன் கதையை சொன்னான். இளைஞன் கல்லான கதை. கருந்தீவுகளின் அரசகுமாரன் நான். என் தந்தைக்கு பின் நான் பட்டத்திற்கு வந்தேன். என் மனைவி என் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தாள். வினாடி கூட என்னை காணாமல் இருக்க முடியாது அவளால். ஒரு நாள் அவள் குளிக்க போயிருந்த நேரத்தில் அவள் வருகையை எதிர்நோக்கி நான் கட்டிலில் படுத்திருந்தேன். கண்மூடி இருந்த என்னை நான் தூங்குவதாக நினைத்து விட்டனர் அருகில் இருந்த பணிப்பெண்கள். என் தலைமாட்டில் விசிறி கொண்டிருந்த அந்த இரு பெண்களும் நான் தூங்குவதாக எண்ணி தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அவர்கள் கிசு கிசு குரலில் பேசுவதிலிருந்து என் மனைவி எனக்கு துரோகம் செய்வதாக தெரிந்து கொண்டேன். என் மனைவி குளித்துவிட்டு வந்து சாப்பிடுவதற்காக என்னை எழுப்பினாள். நான் ஏதும் அறியாதவன் போல் அவளுடன் சாப்பிட உட்கார்ந்தேன். அவள் எனக்கு மதுவை ஊற்றி கொடுத்தாள். நான் அதை குடிப்பது போல் பாசாங்கு செய்துவிட்டு அவள் அறியா வண்ணம் கொட்டிவிட்டேன். பின்னர் எனக்கு தூக்கம் வருவதாக கூறி படுக்கையில் படுத்துக்கொண்டு அவளுடைய நடவடிக்கைகளை கவனித்தேன். நான் தூங்குவதாக எண்ணிய அவள் மாற்று உடைகளை அணிந்து கொண்டு வெளியே புறப்பட்டாள். அவளுக்கு தெரியாமல் நான் அவளை பின்தொடர்ந்து சென்றேன். ஊருக்கு வெளியே இருந்த ஒரு மண்மேட்டில் இருந்த குடிசைக்குள் போனாள். நான் பின்தொடர்ந்து சென்று குடிசையில் இருந்த ஒரு துவாரத்தின் வழியாக பார்த்தேன். அங்கே ஒரு நீக்ரோவின் அரவணைப்பில் என் மனைவி இருந்ததை கண்டேன். என் உடல் பதறியது. பின்னர் உள்ளே சத்தமின்றி நுழைந்தேன். என் மனைவி கண்கள் மூடியபடி படுத்திருந்தாள். என் வாளால் அந்த நீக்ரோவின் கழுத்தை ஒரே வெட்டாக வெட்டினேன். அரண்மனைக்கு வேகமாக திரும்பி படுக்கையில் படுத்தேன். சற்று நேரத்தில் என் மனைவியும் திரும்பி வந்து என் அருகில் படுத்து கொண்டாள். மறுநாள் அவள் தன் தலையை மொட்டையடித்துக் கொண்டாள். தனது தாய் இறந்து விட்டதாக செய்தி கிடைத்ததாகவும் அதனால்தான் 1 வருட காலம் துக்கம் அனுஷ்டிக்க போவதாகவும் சொன்னாள். நான் ஒன்றும் பேசவில்லை. 1 வருடம் கழிந்ததும் அவள் அதே நிலையில் இருந்தாள். நான் கழுத்தை வெட்டிய அந்த நீக்ரோ இறக்கவில்லை என்று தெரிந்தது. அவனை தனியாக ஓரிடத்தில் வைத்து அவனுக்கு பணிவிடைகள் செய்து வந்தாள் என்றும் தெரிந்து கொண்டேன். எனவே ஒரு நாள் அவளை வெட்டி விடுவது என்று வாளை ஓங்கினேன். அப்போது அவள் தனக்கு தெரிந்த மந்திர சக்தியினால் என்னை இப்படி பாதி கல்லாகவும் பாதி மனிதனாகவும் மாறும்படி செய்துவிட்டாள். பின்னர் இந்த ஊரை ஒரு ஏரியாகவும் ஊர் மக்களையெல்லாம் மீன்களாகவும் மாற்றிவிட்டாள். அன்று முதல் அவள் தினமும் இங்கு வந்து என்னை சவுக்கினால் 6 அடிகள் அடித்துவிட்டு அந்த நீக்ரோ இருக்குமிடம் செல்கிறாள். இதுதான் என் கதை என்று முடித்தான் அந்த இளைஞன். பிறகு அந்த அரசனும் அவனும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அரசன் தம்மால் என்ற உதவியை அவனுக்கு செய்வதாக சொல்லிவிட்டு போனான். நேரே நீக்ரோ இருந்த இடத்தை அடைந்து அவனை வெட்டி கொன்றான். அவன் சடலத்தை எடுத்து ஒரு கிணற்றில் போட்டு விட்டான். நீக்ரோ இருந்த இடத்தில் அவன் போர்த்தி கொண்டு படுத்து விட்டான். அவன் வந்ததும் அவன் முகத்தை மூடியபடியே மெல்லிய குரலில், உன் கணவனுடைய கூக்குரல் என்னை தூங்க விடாமல் தொந்தரவு செய்கிறது. எனவே நீ உடனே சென்று அவனையும் மற்ற எல்லோரையும் பழையபடி உருமாற்றிவிட்டு வா என்றான். தன்னுடைய ஆசை நாயகன்தான் அவ்வாறு சொல்கிறான் என்று அவள் நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் முன்போலவே ஆக்கிவிட்டாள். மீண்டும் அவள் திரும்பியதும் அந்த அரசன் அவளை கொலை செய்துவிட்டு கல்லாக இருந்த ராஜகுமாரன் இருந்த இடத்திற்கு வந்தான். அரசகுமாரன் தன்னை மீட்ட அரசனை வணங்கினான். பிறகு இருவருமாக புறப்பட்டு சென்று மீனவனை வரவழைத்து அவனுக்கு பெரும் பரிசு கொடுத்து வாழ்த்தினர் என்று ஷாரஜாத் கூறி முடித்துவிட்டு, இதைவிட கூலிக்காரன் கதையை கேட்டால் அசந்து போவீர்கள் என்றாள். கூலிக்காரன் கதை. பாக்தாத் நகரில் ஒரு கூலிக்காரன் இருந்தான். திருமணமாகாதவன். கடைத்தெருவில் சாமான்களை தூக்கி செல்லும் சுமை கூலி வேலை செய்து வந்தான். ஒரு நாள் அழகான இளமையான சீமாட்டி ஒருத்தி கடைத்தெருவிற்கு வந்தாள். விலை உயர்ந்த பல உணவு பண்டங்களை வாங்கினான். அவற்றை அந்த கூலிக்காரனிடம் கொடுத்து தன் வீட்டிற்கு சுமந்து வரும்படி கூறினாள்.
வீட்டை அடைந்ததும் இன்னொரு அழகி வந்து கதவை திறந்தாள். உள்ளே சென்றதும் அங்கே வேறொரு அழகியும் இருந்தாள். கூலிக்காரனுக்கு அந்த 3 பெண்களையும் பார்த்து கொண்டு நின்றிருந்தாலே போதும் என்றிருந்தது. பெண்கள் மூவரும் கூலிக்காரனுக்கு உரிய கூலியை கொடுத்து போக சொன்னார்கள். அவன் போகாமல் தயங்கினான். பசியாக உள்ளான் போலும், அதனால்தான் தயங்குகிறான் என்று எண்ணி அவனுக்கு உணவு அளித்தனர். அவன் சாப்பிட்டு முடிந்ததும் போய் வா என்றனர். அவனோ, நீங்கள் மூவரும் ஆண் துணையின்றி இருக்கிறீர்களே, நீங்கள் அனுமதித்தால் நான் இங்கேயே இருக்கிறேனே, உங்களுடனே தங்கி விடுகிறேன் என்றான். அவனது பணிவான பேச்சு அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியது. எனவே அவனை பார்த்து, நீ இங்கு தங்குவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் இங்கு என்ன நடந்தாலும் நீ அதன் காரணத்தை கேட்க கூடாது என்றான். அவனும் அதற்கு சம்மதித்தான். அன்று இரவு அவர்கள் 4 பேரும் சாப்பிடும்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. ஒருத்தி எழுந்து சென்று பார்த்தாள். வெளியே ஒரே மாதிரி இடது கண் மட்டும் குருடாக இருந்த 3 பேர் நின்று கொண்டிருந்தனர். மூவரும் அங்கே தங்குவதற்கு இடம் கேட்டனர். அவர்களையும் அதே நிபந்தனையுடன் அங்கே தங்க சம்மதித்தனர் அந்த பெண்கள். பிறகு அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. சாப்பிட்டு ஆடிப்பாடி கழித்தனர் 7 பேரும். அந்த நேரம் அவ்வழியே அரசன் நகர்வலம் வந்தான். அவன் காதுகளில் இந்த சப்தம் விழுந்ததும் உடன் வந்த 2 மந்திரிகளை அழைத்து கொண்டு அங்கே வந்து கதவை தட்டினான். ஒரு பெண் சென்று கதவை திறந்தாள். தாங்கள் மூவரும் வெளியூர் வாசிகள் என்றும் தங்குவதற்கு இடம் வேண்டும் என்றும் அந்த அரசன் தெரிவித்தான். அதன் பேரில் அதே நிபந்தனையுடன் அவர்களையும் தங்குவதற்கு அனுமதித்தனர் அந்த பெண்கள். எல்லோரும் சாப்பிட்டு முடிந்ததும் அந்த பெண்களில் ஒருத்தி 2 பெண் நாய்களை இழுத்து கொண்டு வந்தாள். உடனே இன்னொருத்தி அந்த நாய்களை சவுக்கினால் கை நோகு மட்டும் அடித்தாள். அடி பொறுக்க முடியாமல் அந்த நாய்கள் ஊளையிட்டு அழுதன. பின்னர் அவள் அந்த நாய்களை எடுத்து அணைத்து தடவி கொடுத்து முத்தமிட்டாள். அதை கண்ட விருந்தினர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நினைத்து எதுவும் பேசாமல் இருந்தனர். அதன் பின் அந்த 3 பெண்களுள் ஒருத்தி அழுது மயக்கமடைந்தாள். அவளுடைய மயக்கத்தை தெளிவித்து உடைகளை மாற்றினாள் இன்னொருத்தி. அப்படி உடைகளை மாற்றும் போது அவள் உடம்பில் ஏராளமான தழும்புகள் இருப்பதை விருந்தாளிகள் எல்லோரும் பார்த்து திடுக்கிட்டனர். அதை கண்டதும் அவர்களால் எதுவும் விசாரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அரசனுடைய மந்திரிகளில் ஒருவன் மட்டும் தாங்கள் கொடுத்த வாக்குப்படி அவர்களை எதுவும் கேட்க கூடாது என்றான். மற்றவர்கள் அவனது வார்த்தையை கேட்கவில்லை. எனவே கூலிக்காரன் அந்த பெண்களை பார்த்து, அந்த நாய்களை அடித்த காரணம் என்ன? பின்னர் அவைகளை அணைத்து ஏன் முத்தமிட வேண்டும்? இந்த பெண்ணின் உடம்பில் எதனால் இத்தனை வடுக்கள் உண்டாயின என்றெல்லாம் கேட்டான். இந்த கேள்விகள் உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் கேட்கப்பட்டதா என்று ஒருத்தி விருந்தாளியை பார்த்து கேட்டாள். ஒரு மந்திரியை தவிர மற்றவர்கள் எல்லோரும் ஆம் என்றனர். உடனே அந்த பெண், நிபந்தனையை மீறி கேள்வி கேட்ட உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று கூறி நிலத்தை தட்டி கதவு பக்கத்தை நோக்கி யாரங்கே என்று குரல் கொடுத்தாள். உடனே அந்த கதவு திறக்கப்பட்டது. அதன் வழியாக 7 நீக்ரோக்கள் வந்து விருந்தாளிகள் 7 பேருடைய கைகளையும் பின்கட்டாக கட்டினார்கள். பிறகு அந்த பெண்ணை பார்த்து, இவர்களுடைய தலையை வெட்டி விடலாமா என்று கேட்டனர். அதற்கு அந்த பெண், பொறு, முதலில் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வோம், பிறகு அவர்கள் தலையை வெட்டலாம் என்றாள். அவள் சொல்வதை கேட்ட கூலிக்காரன், அம்மணி, நான் கூலி வேலை செய்வதை தவிர வேறொன்றும் அறியேன். இவர்கள் இங்கு வராமல் இருந்திருந்தால் எனக்கு இந்த ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்காது. இதுதான் என் வரலாறு என்று சுருக்கமாக கூறி முடித்துக் கொண்டான். அடுத்ததாக முதலாவது ஒற்றைக்கண் மனிதன் தன் வரலாற்றை சொல்ல தொடங்கினான். முதல் ஒற்றைக்கண் மனிதன் கதை. நான் ஒரு ராஜகுமாரன். என் சிற்றப்பாவும் ஒரு அரசன். நான் பிறந்த அதே நாளில் என் சிற்றப்பாவுக்கும் ஒரு மகன் பிறந்தான். நான் அடிக்கடி என் சிற்றப்பாவின் நாட்டிற்கு செல்வேன். அப்படி ஒரு முறை போயிருந்த பொழுது என் சித்தப்பாவின் மகன் என்னை பார்த்து, எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டான். என்ன உதவி என்றேன். அவன் ஒரு பெண்ணை அழைத்து வந்து, இவளை கல்லறைகள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து போ, நான் அங்கு வந்து மற்ற விஷயங்களை சொல்கிறேன் என்றான். நான் அதன்படியே அவனை அழைத்து சென்றேன். சிறிது நேரத்தில் அவன் அங்கு வந்தான். அவன் கையில் சுண்ணாம்பு சாந்தும் ஒரு கொத்து கரண்டியும் இருந்தது. அவன் ஒரு கல்லறையில் அருகில் சென்று தன் கையில் இருந்த கரண்டியால் கல்லறையின் சில கற்களை பெயர்த்தான். அதனுள் ஒரு சுரங்கப்பாதை சென்றது. பிறகு அவன் என்னிடம், நாங்கள் இருவரும் இந்த சுரங்கப்பாதை வழியாக உள்ளே போய் விடுகிறோம். நீ இந்த கற்களை மீண்டும் அடுக்கி சுண்ணாம்பு சாந்தை பூசிவிடு. கற்கள் பெயர்த்திருப்பதாக யாருக்கும் தெரியக்கூடாது என்றான். அவன் சொன்னபடியே செய்துவிட்டு நான் என் ஊருக்கு திரும்பினேன். அங்கு போய் பார்த்தால் நான் இல்லாத சமயத்தில் மந்திரி என் தந்தையை கொன்றுவிட்டு
நாட்டையும் அபகரித்து கொண்டான். என்னுடைய இளம் பிராயத்தில் நான் ஒரு பறவையின் மேல் எய்த அம்பு குறித்தவரி இந்த மந்திரியின் இடது கண்ணில் பட்டு கண் குருடாகிவிட்டது. அதனால் அவன் என் மீது கோபம் கொண்டிருந்தான். அதன் காரணமாக என் தந்தையையும் கொன்று என் இடது கண்ணையும் தோண்டி ஊரை விட்டு துரத்தி விட்டான். நான் மீண்டும் எனது சிற்றப்பாவின் நாட்டுக்கு போனேன். அவர் என் நிலையை கண்டு கலங்கினார். மேலும் தன் மகன் காணாமல் போய்விட்டான் என்றும் என்னிடம் கூறினார். அவருடைய மகன் கல்லறைக்குள் சுரங்கப்பாதை வழியே சென்ற விஷயத்தை கூறினேன். உடனே அவர் என்னையும் அழைத்து கொண்டு கல்லறைக்கு சென்று அந்த சுரங்கப்பாதையை காண்பிக்கும்படி கூறினார். நான் அதை காட்டினேன். அவர் அதன் வழியாக உள்ளே சென்றார். என்னையும் தொடர்ந்து வர சொன்னார். உள்ளே சென்று பார்த்தார். அங்கே ஒரு இடத்தில் அந்த பெண்ணும் அவனும் இறந்து கிடந்தனர். என் சிற்றப்பா அந்த பிரேதங்களை காரி துப்பி செருப்பால் உதைத்து தள்ளினார். அதை காண எனக்கு வருத்தமாக இருந்தது. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவரை கேட்டேன். இவர்களது கள்ளக்காதலை கண்டித்தேன். அதனால் இருவரும் இங்கே வந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இவர்கள் இருவரும் செத்து மடிவதே மேல் என்று சொன்னார். பிறகு அவரும் நானும் வெளியே வந்து அரண்மனைக்கு சென்றோம். சற்று நேரத்தில் ஒரு வேலையால் ஓடி வந்து என் தகப்பனை கொன்ற மந்திரி அந்த நாட்டின் மீதும் படையெடுத்து வந்திருப்பதாக தெரிவித்தார். அதை கேட்டதும் நான் பயந்து போய் அந்த நகரத்தை விட்டு ஓடி வந்து விட்டேன். இந்த நகரத்திற்கு வந்ததும் வழியில் இவர்கள் இருவரை சந்தித்தேன். பிறகு மூவருமாக சேர்ந்து தங்குவதற்கு இடமின்றி அலைந்தோம். கடைசியாக உங்கள் வீட்டை அடைந்தோம். இதுதான் என் வரலாறு என்றான் முதலாவது ஒற்றைக்கண் மனிதன். இரண்டாவது ஒற்றைக்கண் மனிதனின் கதை. நான் ஒரு அரசன். எனக்கு எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். என் பெயர் புகழ் எல்லா தேசங்களிலும் பரவி இருந்தது. அதை கேள்விப்பட்ட இந்திய மன்னன் ஒருவன் என்னை பார்க்க விரும்பினான். எனக்கு இந்தியாவை பார்க்க ஆவலாக இருந்ததால் மன்னன் அழைப்பை ஏற்று அங்கே சென்றேன். போகும் வழியில் வழிப்பறி திருடர்கள் இருந்ததால் என்னுடன் வந்தவர்கள் எல்லோரும் ஓடி போய்விட்டனர். நான் மட்டும் தனியாக விடப்பட்டேன். நான் கொண்டு சென்ற பொருட்களை எல்லாம் திருடர்கள் பறித்து சென்றனர். தனித்து விடப்பட்ட நான் எங்கெல்லாமோ சுற்றி அலைந்து ஒரு நகரை அடைந்தேன். அங்கே ஒரு தையல்காரனுடன் நட்பு ஏற்பட்டது. அவனிடம் என்னுடைய கதையினை கூறினேன். அதை கேட்டதும் அவன் என்னை பார்த்து, நீ யார் என்பதை பற்றி இந்த நகரத்தில் யாரிடமும் சொல்லிவிடாதே. இந்த நகரத்து அரசன் உன்னுடைய தகப்பனுக்கு பெரிய விரோதி. எனவே நீ யார் என்பது தெரிந்தால் உன்னை கொன்று விடுவான் என்றான். அவன் சொற்படி நான் அவனுடன் தங்கியிருந்தேன். என்னுடைய வாழ்க்கைக்காக ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு தெரிந்த தொழில் முறைகள் எதுவும் அந்த நகரத்தில் பயன்படவில்லை. எனவே விறகு வெட்டி வந்து விற்று வாழ்க்கை நடத்தி வந்தேன். தினசரி காற்றிற்கு போவதும் விறகு வெட்டி கொண்டு விற்பதுமாக ஒரு ஆண்டு கழிந்தது. அப்படி ஒரு நாள் விறகு வெட்டும் போது ஒரு மரத்தின் வேரை பெயர்த்து எடுக்க வேண்டியிருந்தது. மண்ணை தோண்டினேன். அப்போது ஒரு பித்தளை கதவு தென்பட்டது. திறந்து பார்த்தேன். கதவு வழியே படிக்கட்டுகள் காணப்பட்டன. அதில் இறங்கி உள்ளே சென்றேன். ஒரு அரண்மனையை அடைந்தேன். அங்கே ஒரு பெண் மட்டும் தனித்து இருந்தாள். வேறு யாரும் இல்லை. அவள் பேரழகி. அப்படி ஒரு அழகு பெண்ணை நான் கண்டதே இல்லை. அப்படியே மயங்கி நின்று விட்டேன். அவள், எப்படி நீ இங்கு வந்து சேர்ந்தாய்? நான் இங்கு வந்து சேர்ந்து 25 வருடங்கள் ஆகின்றன. இங்கு ஒரு நாள் கூட மனிதர்களை பார்த்ததே இல்லையே என்றாள். அவளிடம் நான் என்னுடைய கதையை சொன்னேன். அதை கேட்டு அவள் அனுதாபப்பட்டாள். தன்னுடைய கதையை அவள் என்னிடம் சொன்னாள். நான் இந்தியாவை அடுத்துள்ள கருங்காலி தீவு ராஜகுமாரி. எனக்கு திருமணமான தினமே அன்றைய இரவு ஜார் ஜாரிஸ் என்ற பூதம் என்னை தூக்கி கொண்டு வந்து இங்கே சிறைப்படுத்தி விட்டது. அந்த பூதம் எனக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து வைத்திருக்கிறது. 10 நாட்களுக்கு ஒரு முறை அந்த பூதம் இங்கே வந்து என்னுடன் தங்கி இருக்கும். இடையில் எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் இந்த சுவரில் எழுதப்பட்டிருக்கும் 2 வரிகளை தேய்த்தால் அந்த பூதம் தோன்றும். இப்போது அந்த பூதம் வந்து போய் 4 நாட்கள் ஆகின்றன. இனி அந்த பூதம் வர 6 நாட்கள் ஆகும். ஆகவே அடுத்த 5 நாட்களை நீ பயமின்றி என்னுடன் கழிக்கலாம் என்றாள். அதன்படியே நான் அவளுடன் தங்கினேன். அதுவரையில் நான் அடைந்திராத பெரும் சந்தோஷத்தை அவளிடம் அடைந்தேன். 5 நாட்கள் சென்றன. 6வது நாள் பூதம் வந்துவிடுமே என்ற கவலை எனக்கு ஏற்பட்டது. நம் இன்பத்திற்கு தடையாக உள்ள அந்த பூதத்தை கொன்று விடுகிறேன் என்று அவளிடம் சொன்னேன். அவள் சிரித்துக்கொண்டே, 10 நாட்களுக்கு ஒரு முறைதானே அந்த பூதம் வரும். ஒரு நாள் பூதத்திற்கும் 9 நாள் உனக்குமாக இருக்கட்டுமே, வீணாக அலட்டிக் கொள்ளாதே என்றாள். ஆனால் நான் அந்த யோசனையை ஏற்கவில்லை. ஒரு நாள் கூட அவளை நான் பிரிந்திருக்க விரும்பவில்லை. அவளை எனக்கே சொந்தமாக்கி கொள்ள விரும்பினேன். பூதத்தை வரவழைக்க அவள் எழுதியிருந்த வரிகளை தேய்த்தேன்.
பூதம் வந்துவிடுமே என்று அவள் பயந்து பதட்டத்துடன் என் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு போய் ஒரு ரகசிய வழியாக துரத்தி விட்டாள். அவசரத்தில் என் செருப்பையும் கோடாலியையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். நேராக தையல்காரன் வீட்டை அடைந்தேன். மறுநாள் ஒரு சாதாரண மனிதன் போன்ற உருவத்தில் அந்த பூதம் தையல்காரன் வீட்டிற்கு வந்தது. அதன் கையில் என்னுடைய கோடாலியும் செருப்பும் இருந்தன. அதை அந்த பூதம் மற்ற விறகு வெட்டிகளிடம் காட்டியதில் அவர்கள் அவை என்னுடையவை என்று அடையாளம் சொல்லிவிட்டார்கள். ஆகவே பூதம் நேராக என்னை தேடி வந்துவிட்டது. என்னை தூக்கி கொண்டு போய் ஆகாய வழியாக பறந்து சென்று அந்த பெண் இருந்த இடத்தில் சேர்த்தது. அவள் ஆடைகள் களையப்பட்டு உடல் எல்லாம் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. பூதம் அவளிடம் இதோ உன் காதலன் என்றது. அவள் தலையை அசைத்து மறுத்து நான் இதற்கு முன் இவனை பார்த்ததே இல்லை என்றாள். அவன் சொன்னதை பூதம் நம்பவில்லை. ஒரு வாளை எடுத்து அவன் கையில் கொடுத்து என் தலையை வெட்டும்படி சொன்னது. ஒரு குற்றமும் செய்யாத ஒருவனது தலையை நான் வெட்ட மாட்டேன் என்றாள் அவள். ஆகவே அந்த பூதம் வாளை பிடுங்கி தன் கையில் கொடுத்து அவள் தலையை வெட்ட சொன்னது. நானும் மறுத்துவிட்டேன். எங்கள் இருவருக்கும் தொடர்பு உண்டு என்பது இப்பொழுது பூதத்திற்கு புரிந்துவிட்டது. என் கையில் இருந்த வாளை பிடுங்கி அவளை கண்டம் துண்டமாக வெட்டிவிட்டது. பிறகு என்னை பார்த்து பெரிய குற்றம் எதுவும் நீ செய்யவில்லை, ஆகையால் உன்னை கொல்லப் போவதில்லை, ஆனால் உன்னை ஒரு மிருகமாக்கி விடுகிறேன். எப்படிப்பட்ட மிருகமாக ஆவதற்கு விரும்புகிறாய் சொல் என்றது. அதை கேட்ட நான், பொறாமை குணம் படைத்த ஒருவன் மன்னிக்கப்பட்டதை போல என்னையும் மன்னித்து விடு என்று சொல்லி அந்த கதையை சொன்னேன். பொறாமைக்காரன் கதை. ஒரு நகரத்தில் வசித்து வந்த ஒருவன் தன்னுடைய அயலான் ஒருவன் செல்வாக்குடன் இருப்பதை பார்த்து பொறாமை கொண்டான். அவனுடைய பொறாமை அதிகரிக்க அதிகரிக்க அயலானுடைய செல்வமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. அதை அறிந்த அயலான் வேறொரு இடத்திற்கு சென்று வசித்து வந்தான். அங்கேயும் அவன் செல்வாக்குடன் விளங்கினான். இதை அறிந்த பொறாமைக்காரன் அவன் இருந்த இடத்திற்கு சென்றான். அங்கே இருந்த கிணற்றில் யாரும் அறியாமல் அவனை தள்ளிவிட்டு வந்து விட்டான். அந்த கிணற்றில் பூதங்கள் வசித்து வந்தன. அவை அவனை கையில் ஏந்தி கொண்டன. ஆனால் பொறாமைக்காரனோ அவன் இறந்து விட்டதாகவே எண்ணிக்கொண்டிருந்தான். பூதங்கள் அவனை காப்பாற்றியதுடன் பேய் விரட்டும் மந்திர சக்தியையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தன. மறுநாள் காலையில் அந்த நகர அரசன் அவனிடம் வந்து தன் மகனை பிடித்திருக்கும் பேயை விரட்டும்படி அவனை கேட்டுக்கொண்டான். பூதங்களால் தனக்கு கிடைத்த சக்தியை கொண்டு அவன் அரசகுமாரியை பிடித்திருந்த பேயை விரட்டிவிட்டான். மகிழ்ச்சியுற்ற அரசன் தன்னுடைய மகளை அவனுக்கே திருமணம் செய்து கொடுத்தான். பின்னர் அரசன் இறந்ததும் அவனே பட்டத்துக்கு வந்தான். அப்பொழுது ஒரு நாள் அவன் ராஜபவனி வந்து கொண்டிருக்கையில் முன்பு அவனை கிணற்றில் தள்ளிய பொறாமைக்காரன் எதிர்பட்டான். உடனே அவனை வரவழைத்து அவனுக்கு ஏராளமான பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். ஆனால் தன்னை பிடித்து கிணற்றில் தள்ளியதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தன்னை கொல்ல முயற்சித்தவனையும் அவன் அன்புடன் மன்னித்ததை போல நீயும் என்னை மன்னித்து விட்டு விடு என்று கெஞ்சினேன். ஆனால் என்னுடைய வேண்டுகோள் பூதத்தின் காதில் ஏறவில்லை. பூதம் சிறிது மண்ணை எடுத்து மந்தரித்து என் மீது தூவியது. அந்த மண் என் மீது பட்டதும் நான் ஒரு கில மனித குரங்கு ஆகிவிட்டேன். என்னுடைய விதியை நினைத்து வருத்தத்துடன் கடற்கரை பக்கமாக சென்றேன். அங்கே ஒரு கப்பல் வந்தது. அந்த கப்பலில் தாவி ஏறினேன். என்னை கண்டதும் கப்பலில் இருந்த ஒருவன் வாளால் வெட்ட வந்தான். நான் அந்த வாளை பிடித்து தடுத்து அழுதேன். நான் பரிதாபகமாக அழுததை கண்ட கப்பல் தலைவன் என்னை பிடித்து கொண்டு போய் தன்னுடைய அறையில் வைத்து காப்பாற்றினான். கப்பல் தலைவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நான் நடந்து வந்தேன். 50 நாட்கள் பயணத்திற்கு பின் கப்பல் ஒரு துறைமுக பட்டணத்தை அடைந்தது. அந்த நகரத்து அரசனுடைய வேலைக்காரர்கள் சிலர் கப்பலுக்கு வந்தனர். கப்பலில் இருந்த எல்லோரையும் தம் கைப்பட ஒவ்வொரு வரி எழுத சொல்லி ஒரு காகிதத்தை கொடுத்தனர். நான் குரங்காக இருந்ததை மறந்து அவர்களிடமிருந்து சற்றென்று ஒரு காகிதத்தை பற்றினேன். நான் அந்த காகிதத்தை கிழித்து விடுவேன் என்று எல்லோரும் பயந்தனர். ஆனால் நான் அழகாக எழுதும் திறமை பெற்றிருந்ததனால் அந்த காகிதத்தில் 2 வரிகள் எழுதினேன். அந்த நாட்டு மந்திரி இறந்து விட்டதால் அவனை போலவே அழகாக எழுதும் ஒருவனை மந்திரியாக நியமிக்க வேண்டும் என்று அரசன் விரும்பினானாம். அதற்காகவே எல்லாருடைய கையெழுத்தையும் அரசன் பரிசோதிக்க விரும்பி அப்படி கையெழுத்து வாங்க செய்தானாம். நான் எழுதி கொடுத்த கையெழுத்தை வேலைக்காரர்கள் வாங்கி கொண்டு அரசனிடம் போனார்கள். அரசன் என்னை வரவழைத்தான். என்னுடைய திறமையை பரிசோதித்தான். நான் குரங்காக இருந்ததினால் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் அரசன் சொன்னதையெல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி செய்தேன். அரசன் ஆச்சரியப்பட்டான். தன் மகளை அழைத்து குரங்காகிய நான் செய்யும் காரியங்களை காட்டினான். அந்த அரசகுமாரி மந்திரம் கற்றவள். எனவே என்னை பார்த்ததும் என் வரலாறு முழுவதையும் தெரிந்து கொண்டாள்.
அரசனிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். என்னை தனது மந்திரத்தால் பழைய உருவமாக மாற்றிவிட முடியும் என்று சொன்னாள். அவ்வாறே என்னை பழைய மனிதனாக்கினான். அப்போது என்னை குரங்காக்கிய பூதம் தோன்றி அவளுடன் சண்டையிட்டது. பூதம் சிங்க உருவம் எடுத்து அரசகுமாரியை விழுங்க வந்தது. அவள் தன் தலையில் இருந்த ஒரு ரோமத்தை எடுத்து உச்சரித்தாள். அது ஒரு வாளாக மாறியது. அந்த வாளினால் சிங்கத்தை வெட்டினாள். வெட்டுப்பட்ட சிங்கத்தலை ஒரு தேளாக மாறி அவளை கொட்ட வந்தது. உடனே அவள் பாம்பு உருவம் எடுத்து அதன் மீது சீறி பாய்ந்தாள். இறுதியில் இருவரும் நெருப்பு குளங்களாக மாறினார்கள். அதிலிருந்து வீசிய தீப்பொறி எனது இடது கண்ணில் பட்டு என் கண் குருடாகிவிட்டது. அதன் பிறகு அவர்கள் சண்டையிட்டதில் இருவருமே எரிந்து சாம்பலாகிவிட்டார்கள். அரசகுமாரி எரிந்து சாம்பலாகிவிட்டதை கண்ட அரசன் வருத்தமடைந்தான். அவனுடைய மகள் இறந்ததற்கு காரணம் நான் தான் என்று நினைத்தான். அதனால் என்னை துரத்தி விட்டான். நான் அங்கிருந்து புறப்பட்டு இந்த நகரத்திற்கு வந்தேன். மற்ற 2 பேரையும் நான் இங்கேதான் சந்தித்தேன். இதுதான் என் கதை என்று சொல்லி முடித்தான் 2வது ஒற்றைக்கண் மனிதன். 3வது ஒற்றைக்கண் மனிதனின் கதை. என் தந்தை ஒரு அரசன். அவர் இறந்ததும் நான் அரசனானேன். எனக்கு கடல் பயணம் என்றால் பெரும் விருப்பம். ஆகையால் ஒரு முறை 10 கப்பல்களை தயார் செய்து பல ஊழியர்களுடன் பயணம் தொடங்கினேன். 20 நாட்கள் பயணத்திற்கு பிறகு கடலில் சூறாவளி தொடங்கியது. சூறாவளியில் எங்கள் கப்பல்கள் திசை மாறி சென்றன. எனவே மேலும் 20 நாட்கள் பயணப்பட்டு எங்களால் கரையை அடைய முடியவில்லை. இறுதியில் ஒருவாறு கரை தென்பட்டது. உடனே ஒருவன் கப்பல் கொடிமரத்தின் மீதேறி கரை பக்கமாக பார்த்தான். பிறகு அவன் கீழே இறங்கி வந்து கரையோரமாக உள்ள தண்ணீரில் ஒரு மீன் கூட்டம் மிதப்பதாகவும் அந்த மீன்கள் எல்லாம் கடல் பக்கமே பார்த்து கொண்டு இருப்பதாகவும் சொன்னான். அதை கேட்டதும் கப்பல் தலைவன் ஓ என்று அழுதான். காரணம் விசாரித்தேன். நம் எல்லோருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய கப்பல்கள் உடைந்து விடும். அந்த மீன் கூட்டத்தின் அருகில் இருப்பது காந்த மாலை. அது நம் கப்பலில் உள்ள இரும்பு ஆணிகளை எல்லாம் இழுத்து செல்லும். அதனால் கப்பல் உடைந்து பலகைகள் மட்டும் நீரில் மிதக்கும். நாம் எல்லோரும் மூழ்கி மடிய வேண்டியதுதான் என்று அழுதான். அதை கேட்டு கப்பலில் இருந்த அனைவரும் திடுக்கிட்டோம். சற்று நேரத்தில் அந்த காந்தக்கல் மலையின் சக்தி எங்கள் கப்பலில் இருந்த ஆணி சாமான்களை இழுத்தது. கப்பல் ஆட்டம் கண்டது. கப்பல் தலைவன் சொன்னவாறே நடந்தது. கப்பல்கள் உடைந்ததும் பல பேர் கடலில் மூழ்கி மாண்டனர். என் கையில் ஆகப்பட்ட ஒரு பலகையை பிடித்துக்கொண்டு நான் மிதந்தேன். அலைகள் என் மீது மோதி என்னை அந்த மலை அடிவாரத்தில் கொண்டு போய் சேர்த்தது. கரை சேர்ந்த மகிழ்ச்சியில் நான் அந்த மலை மீது ஏறினேன். மலை உச்சியில் ஒரு மண்டபம் இருந்தது. களைப்பினால் நான் அங்கே படுத்து தூங்கிவிட்டேன். அப்போது யாரோ என்னிடம் வந்து பேசுவது போல் தோன்றியது. அந்த குரல், உன் காலடியில் உள்ள மண்ணை தோண்டி பார்த்தால் பித்தளை வில்லும் மந்திர சக்தி உள்ள ஈய அம்புகள் 3 தென்படும். அவற்றை எடுத்து மண்டபத்தின் உச்சியில் இருக்கும் குதிரை வீரன் மேல் எய்தால் அவ்வீரன் கடலில் விழுந்து விடுவான். உடனே வில்லும் கை நழுவி தரையில் விழும். அந்த வில்லை உடனே மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும். பிறகு கடல் கொந்தளித்து இந்த மலை அளவிற்கு உயர்ந்து வரும். அதில் ஒரு வீரன் படகு செலுத்தி கொண்டு வருவான். நீ அந்த படகில் ஏறிக்கொண்டால் 10 நாட்களில் உன்னுடைய ஊருக்கு கொண்டு போய் விடுவான். ஆனால் நீ அவனிடம் எக்காரணத்தை முன்னிட்டும் ஆண்டவனின் பெயரை உச்சரிக்க கூடாது என்றது. உடனே நான் எழுந்து அதன்படியே செய்தேன். கடலில் தோன்றிய படகில் ஏறிக்கொண்டேன். அந்த வீரனிடம் நான் எதுவும் பேசவில்லை. 10 நாட்கள் பயணம் செய்த பின் என்னுடைய நகரத்தை நெருங்கினோம். கரை கண்ணுக்கு தென்பட்டதும் நான் மகிழ்ச்சி பெருக்கினால், ஆண்டவனே, உன்னுடைய கருணையே கருணை என்று வாய்விட்டு கூவினேன். நான் கடவுளின் பெயரை சொன்னதும் படகுக்காரன் கோபத்துடன் என்னை பிடித்து கடலிலே தள்ளிவிட்டு படகுடன் கடலில் மூழ்கி மறைந்தான். கடலில் தள்ளப்பட்ட நான் கைகள் சோர்ந்து போகும் வரை கடலில் நீந்திக் கொண்டே இருந்தேன். கடைசியில் மயக்கமடைந்து முழுகினேன். பிறகு நான் கண் விழித்த பொழுது ஒரு தீவில் இருப்பதை உணர்ந்தேன். என் நிலையை எண்ணி வருந்தினேன். இந்த மாதிரி தொடர்ந்து துன்பங்களை அனுபவிப்பதை விட இறந்து விடுவதே மேல் என்று எண்ணினேன். அப்பொழுது கடலில் தூரத்தில் ஒரு கப்பல் வருவது தெரிந்தது. உடனே தீவில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஏறி அந்த கப்பலை கவனித்தேன். அந்த கப்பல் கரையை அடைந்தது. அதிலிருந்து 10 நீக்ரோ அடிமைகள் கையில் மண்வெட்டியுடன் இறங்கினார்கள். தீவின் மைய பகுதிக்கு சென்று மண்ணை வெட்டினார்கள். அங்கே ஒரு கதவு தென்பட்டது. அந்த கதவை திறந்துவிட்டு கப்பலுக்கு திரும்பினார்கள். பிறகு கப்பலில் இருந்து ஏராளமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த கதவு வழியாக நிலவரைக்கு கொண்டு சேர்த்தனர். கடைசியாக கப்பலில் இருந்து ஒரு கிழவன் இறங்கினான். அவனை தொடர்ந்து அழகான ஒரு சிறுவனும் வந்தான். எல்லோருமாக அந்த நிலவரைக்கு சென்றனர். சற்று நேரம் கழிந்து
அந்த சிறுவனை தவிர மற்றவர்கள் எல்லோரும் திரும்பி கப்பலை அடைந்து புறப்பட்டு போய்விட்டனர். அவர்கள் சென்றதும் நான் மரத்தை விட்டு இறங்கி அந்த நிலவரைக்கு சென்றேன். எதிர்பாராத விதமாக அங்கே என்னை கண்ட அந்த சிறுவன் திடுக்கிட்டான். நான் அவனுக்கு தைரியம் சொன்னேன். என்னுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்ட அந்த சிறுவன் தன்னுடைய வரலாற்றை சொன்னான். என் தந்தை நகை வியாபாரி. அவருக்கு வெகு காலம் குழந்தை பேறு இல்லை. ஒரு நாள் இறைவன் அவரது கனவில் தோன்றி, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், ஆனால் அது அற்ப ஆயுளில் இறந்துவிடும் என்று சொன்னாராம். அதன்படி நான் பிறந்தேன். நான் பிறந்ததும் சோதிடர்கள் என்னுடைய 15வது வயதில் காந்தக்கல் மலை மண்டபத்தில் மேல் இருக்கும் குதிரை வீரனை அம்பு எய்து கடலில் தள்ளியவனால் மரணம் ஏற்படும் என்று தெரிவித்தானாம். இப்போது எனக்கு 15 வயது நடக்கிறது. ஆகையால் அவனிடமிருந்து என்னை காப்பதற்காக இந்த நிலவரையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டு இருக்கிறேன் என்றான் அந்த சிறுவன். அந்த சிறுவன் சொன்ன விஷயம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. யாரால் அவனுக்கு மரணம் ஏற்படும் என்று கருதினானோ அதே ஆள் அவன் அருகிலேயே இருப்பதை அவன் உணரவில்லை. நான் யார் என்பதையும் அவனிடம் சொல்லவில்லை. ஆனால் அவனுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது என்று உறுதி கொண்டேன். இருவரும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தோம். 10வது நாள் காலையில் அந்த சிறுவன் ஒரு ஆரஞ்சு பழத்தை நறுக்கி கொடுக்கும்படி கேட்டான். பழத்தை நறுக்குவதற்காக அவனுடைய படுக்கை அறை சுவரில் மாட்டியிருந்த கத்தியை எடுக்க கட்டலில் மீது ஏறினேன். கத்தியை எடுத்துக்கொண்டு இறங்கும் போது கால் தவறி விழுந்தேன். என் கையில் இருந்த கத்தி அந்த சிறுவன் மார்பில் பாய்ந்து விட்டது. அதனால் அவன் இறந்து விட்டான். ஒரு பாவமும் அறியாத சிறுவன் என் கையால் மரணம் அடைந்தான். விதியின் விளையாட்டை ஆண்டவனே அறிவான் என்று வியந்து அந்த நிலவரையை விட்டு புறப்பட்டேன். முன்பு இருந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தேன். அப்போது முன்பு அந்த சிறுவனை கொண்டு வந்து விட்டு சென்ற கப்பல் மீண்டும் வருவது தென்பட்டது. அந்த சிறுவன் இறந்து கிடப்பதை பார்த்ததும் என்னை கண்டால் கொன்று விடுவார்கள் என்று பயந்து நான் ஒரு மரத்தின் மேலே ஏறி ஒளிந்து கொண்டேன். அவர்கள் எல்லோரும் நிலவரைக்கு சென்றார்கள். இறந்து கிடந்த சிறுவனை தூக்கி கொண்டு அழுது புலம்பிக் கொண்டே கப்பலை அடைந்து புறப்பட்டு போய்விட்டனர். பிறகு நான் மரத்தை விட்டிறங்கி கால் போன வழியே 2 மாத காலம் நடந்தேன். தீவின் ஒரு பக்கம் இருந்த கடல் வற்றி இருந்தது. எனவே எளிதாக அக்கரையை அடைந்து மேலும் நடந்து சென்றேன். ஒரு பெரிய பாலைவனம் தென்பட்டது. அதன் நடுவில் தாமிரத்தால் கட்டப்பட்ட அரண்மனை ஒன்று இருந்தது. அந்த அரண்மனையிலிருந்து ஒரு கிழவனும் 10 இளைஞர்களும் வந்தார்கள். என்னை கண்டதும் அவர்கள் வணக்கம் செலுத்தினார்கள். என்னை பற்றி விசாரித்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இடது கண் மட்டும் குருடாக இருந்தது. என் வரலாற்றை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். என்னை அழைத்து கொண்டு அந்த அரண்மனைக்கு சென்றனர். தங்களுடைய இடது கண் குருடாக இருப்பது பற்றியோ அல்லது நான் அங்கே பார்க்கும் காட்சிகளை பற்றியோ காரணம் கேட்க கூடாது என்று எனக்கு தெரிவித்தனர். பிறகு எல்லோருமாக உணவு அருந்தினோம். சாப்பிட்டு முடிந்ததும் அந்த கிழவன் எழுந்து உள்ளே சென்று 10 தட்டுக்களை பட்டு துணியால் மூடியபடி எடுத்து வந்தான். ஆளுக்கு ஒரு தட்டாக இளைஞர்கள் வாங்கி கொண்டார்கள். மூடியிருந்த பட்டு துணையை விளக்கினார்கள். எல்லா தட்டுகளிலும் நிறைய சாம்பல் கலந்த கரித்தூள் இருந்தது. அந்த சாம்பலை எடுத்து தங்கள் முகத்தில் பூசிக்கொண்டு அகம்பாவத்தினால் அமைதியை இழந்தோம் என்று விடியும் வரை அழுது கொண்டே இருந்தனர். விடிந்ததும் அந்த கிழவன் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். அவர்கள் தங்களுடைய முகத்தை அலம்பிக்கொண்டு வேறு உடை அணிந்து கொண்டனர். இப்படியே தினமும் நடந்து கொண்டிருந்தது. 1 மாதம் ஆயிற்று. அதன் காரணத்தை தெரிந்து கொள்ள என் மனம் துடித்தது. ஆகவே அவர்களுடைய செய்கைக்கு காரணம் கேட்டேன். உடனே அவர்கள், அந்த காரணத்தை நீ தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களைப் போல உனக்கும் இடது கண் குருடாகிவிடும் என்றனர். என்னவானாலும் சரி, காரணத்தை சொல்லுங்கள் என்றேன் ஆவல் மிகுதியால். அவர்கள் உடனே ஒரு செம்மறியாட்டை பிடித்து வந்து கொன்று தோலை உரித்தனர். என் கையில் ஒரு கத்தியை கொடுத்து, உன்னை இந்த ஆட்டுக்குள் வைத்து தைத்து விடுவோம். ராட்சச பறவை ஒன்று வந்து உன்னை வைத்து தைக்கப்பட்ட இந்த ஆட்டை தூக்கி கொண்டு போய் ஒரு மலை உச்சியில் வைக்கும். உடனே நீ இந்த கத்தியினால் ஆட்டின் வயிற்றை கிழித்து வெளியே வர வேண்டும். உன்னை கண்டதும் பறவை ஓடி போய்விடும். பிறகு நீ அங்கிருந்து நடந்து சென்றால் ஒரு அரண்மனை தென்படும். நீ அந்த அரண்மனைக்குள் சென்றால் இதன் காரணம் உனக்கு தெரியும் என்று சொல்லி என்னை ஆட்டின் உடலில் தைத்து வைத்தனர். ராட்சச பறவை ஆட்டை தூக்கி கொண்டு சென்று மலை உச்சியில் வைத்ததும் நான் வெளியே வந்து அந்த அரண்மனைக்குள் சென்றேன். அங்கே அழகிய பெண்கள் 40 பேர் இருந்தனர். அவர்கள் எல்லோரும் ஒருமுகமாக என்னை வரவேற்றனர். எனக்கு ஏற்பட்ட எல்லா கண்டங்களையும் மறந்து அந்த பெண்களுடன் 1 வருட காலம் இன்பமாக கழித்தேன். வருட பிறப்பு அன்று அவர்கள் எல்லோரும் என்னை சுற்றி உட்கார்ந்து அழுதனர். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். உங்களை விட்டு பிரிய மனம் வரவில்லை. வருடத்திற்கு 40 நாட்கள் நாங்கள் இங்கிருக்க முடியாது. நாங்கள் போய்விட்டு 40 நாட்கள் கழித்து வருகிறோம். அதுவரையில் இந்த அரண்மனை சாவியை உங்களிடம் கொடுத்து விட்டு போகிறோம். இங்குள்ள 100 அறைகளில்
தங்க கதவு உள்ள அறையை தவிர மற்ற எந்த அறையை வேண்டுமானாலும் நீங்கள் திறந்து பார்க்கலாம் என்று சொல்லி என் கையில் சாவி கொத்தை கொடுத்து விட்டு போய்விட்டனர். தனியாக அந்த அரண்மனையில் இருந்த நான் பொழுதுபோக்க வேண்டி ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்தேன். 39 நாட்களில் 99 அறைகளை திறந்து பார்த்து விட்டேன். தங்க கதவு பூட்டப்பட்ட அறை ஒன்றுதான் பாக்கி. இன்னும் ஒரு நாளில் அவர்கள் எல்லோரும் திரும்பி வந்து விடுவார்கள். அவர்கள் சொன்னவாறு அதை திறந்து பார்க்க கூடாது என்றுதான் 39 நாட்களும் நினைத்திருந்தேன். ஆனால் அதனுள் என்ன இருக்கிறது என்று பார்த்து விட வேண்டும் என்று என் மனம் தூண்டியது. எனவே அந்த அறையை திறந்தேன். அங்கே ஒரு பெரிய கருப்பு குதிரை இருந்தது. அதன் மீது சவாரி செய்யலாம் என்று தோன்றியது. அதன் மேல் ஏறி அமர்ந்து சவுக்கால் அடித்தேன். உடனே அது ஆகாயத்தில் நெடுந்தூரம் பறந்து சென்று ஒரு அரண்மனை மாடியில் இறங்கியது. அதன் மேல் அமர்ந்திருந்த என்னை கீழே தள்ளிவிட்டு என் இடது கண்ணை பிடுங்கி எரிந்துவிட்டு மீண்டும் பறந்து போய்விட்டது. கண்ணை இழந்த நான் அழுது கொண்டே அந்த அரண்மனைக்குள் சென்றேன். அங்கே நான் கண்ட கிழவனும் இளைஞர்களான அந்த 10 குருடர்களும் என்னை பார்த்து சிரித்தார்கள். பிறகு நான் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு இந்த நகரத்திற்கு வந்தேன். இங்கே இந்த 2 நண்பர்களையும் சந்தித்தேன். இதுதான் என் கதை என்று முடித்தான் 3ஆம் குருடன். அதன் பின் அரசனும் மாறு வேடத்தில் இருந்த மந்திரிகள் இருவரையும் தங்களுடைய வரலாற்றை சொல்லும்படி அந்த பெண் கேட்டாள். அதை கேட்டதும் ஒரு மந்திரி மட்டும் மற்ற 2 சார்பாகவும் தாங்கள் வெளியூர்காரர்கள் என்று வீட்டிற்குள் நுழையும் முன்பு சொன்னவாறே சொல்லி முடித்தான். அதை கேட்டதும் அந்த பெண், உங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், நீங்கள் போகலாம் என்று வெளியே அனுப்பிவிட்டான். வெளியே வந்ததும் அரசன் தன்னுடைய மந்திரியிடம், இந்த 3 குருடர்களையும் உன்னுடைய வீட்டிற்கு அழைத்து போ, நாளை காலையில் அந்த பெண்களை அரண்மனைக்கு வரவழைத்து விசாரிப்போம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். பார்வையற்றவர்களை அழைத்து கொண்டு மந்திரி தன் வீட்டிற்கு போய்விட்டான். மறுநாள் காலையில் அந்த 3 பெண்களையும் அழைத்து வரும்படி வேலையாட்களிடம் சொல்லி அனுப்பினான். அவர்கள் அந்த 2 நாய்களையும் உடன் அழைத்து கொண்டு ராஜசபைக்கு வந்தார்கள். உடனே மந்திரி முதல் நாள் இரவு வியாபாரிகளைப் போல் அவர்கள் வீட்டில் இருந்து தாங்கள் பார்த்த விஷயத்தை எடுத்து சொல்லி, உங்களுடைய உண்மையான வரலாற்றை அரசவையில் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் கடும் தண்டனை கிடைக்கும் என்று சொன்னான். அதை கேட்டதும் நாயை அடித்து பின் அணைத்து கொண்ட பெண் தன் கதையை சொன்னாள். முதல் பெண்ணின் கதை. அரசே, இந்த 2 நாய்களும் என்னுடைய சகோதரிகள். நான் இளையவள். என்னுடைய தகப்பனார் வைத்து சென்ற சொத்தை 3 பேரும் சமமாக பங்கிட்டு கொண்டோம். மூத்தவர்களான இந்த 2 திருமணம் செய்து கொண்டு தங்கள் கணவன்மாருடன் சென்று விட்டனர். 4 வருடங்கள் கழித்து இவர்கள் 2 அலங்கோலமான நிலையில் வந்து சேர்ந்தனர். கணவன்மார்கள் கைவிட்டு ஓடிவிட்டதாக தெரிவித்தனர். ஆகவே நான் அவர்களை என் வீட்டிலேயே இருக்கும்படி சொல்லி என்னுடைய சொத்தின் மூலம் நான் சம்பாதித்த லாபத்தில் பங்கும் கொடுத்தேன். 1 வருடத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். நான் தடுத்தேன். முன்பு திருமணம் செய்து கொண்டு அவதிப்பட்டது போதாதா என்றேன். ஆனால் அவர்கள் என் பேச்சை கேட்கவில்லை. மறுபடியும் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களும் மனைவியரை விட்டு ஓடிவிட்டனர். ஆகவே இவர்கள் மறுபடியும் என் வீட்டிற்கே வந்து சேர்ந்தனர். எனக்கு அயல் நாட்டு வாணிகம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் ஏற்பட்டது. எனவே வணிக பொருட்களை நிறைய வாங்கி ஒரு கப்பலில் ஏற்றினேன். என் சகோதரிகளுடன் புறப்பட்டேன். கடலிலே காற்று நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக எங்களுக்கு எதிராக வீசியது. அதனால் எங்கள் கப்பல் நாங்கள் போக வேண்டிய திசையில் செல்லாமல் வேறொரு திசையில் சென்று ஒரு தீவை அடைந்தது. கரையில் இறங்கி தீவினுள் சென்று பார்த்தேன். அங்கே காணப்பட்ட எல்லோரும் கல்லாய் சமைந்திருந்தனர். யாரும் உயிருடன் காணப்படவில்லை. அதை வேடிக்கை பார்த்து கொண்டே அரண்மனை பக்கமாக சென்றேன். அங்கும் அதே நிலைதான். காண காண வினோதமாக இருந்தது. ஆகவே நேரம் போவது தெரியாமல் இருட்டிவிட்டது. திரும்பி போகும் வழியும் தெரியவில்லை. எனவே அரண்மனை அந்தப்புறத்தில் இருந்த படுக்கையில் படுத்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. அப்போது யாரோ குர்ஆன் ஓதும் சத்தம் கேட்டது. எழுந்து சப்தம் வந்த திசையில் சென்று பார்த்தேன். அழகன் ஒருவன் அங்கிருந்தான். எல்லோரும் கல்லாகி இருக்கும் இடத்தில் அவன் ஒருவன் மட்டும் உயிருடன் இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனை சந்தித்து பேசினேன். மெல்ல அவன் வரலாற்றை கேட்டேன். அவன் சொன்னான், இந்த நகரத்து அரசகுமாரன் நான். என் பெற்றோர் மந்திரங்கள் கற்றவர்கள். எங்கள் அரண்மனையில் வேலைக்கார கிழவி ஒருத்தி இருந்தாள். அவள் எங்களது மதத்தை சேர்ந்தவள் அல்ல. என்றாலும் என் பெற்றோர் அவளை எங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்களாகவே கருதி இருந்தனர். எனவே என்னை வளர்க்கும் பொறுப்பை அவளிடம் விட்டனர். அவள் தன்னுடைய மத வழக்கப்படியே என்னை வளர்த்து வந்தாள். என்னுடைய உறவினர் யாரும் இஸ்லாம் மதத்தை பின்பற்றவில்லை. அதனால்
ஆண்டவன் கோபம் கொண்டு அவர்கள் எல்லோரையும் கல்லாக்கி விட்டதாக சொன்னார்கள். நான் மட்டும் இஸ்லாம் சமயத்தை வணங்கி வந்ததால் நான் ஒருவன் மட்டுமே தப்பித்துக் கொண்டேன் என்றான். பிறகு நான் அவனை என்னுடன் வந்து விடும்படி அழைத்தேன். அவன் அங்கே தனியாளாக இருந்து கஷ்டப்படுவதை விட என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படியும் சொன்னேன். அதற்கு அவன் ஒப்புக்கொண்டான். ஆகவே அவனை அழைத்து கொண்டு கப்பலுக்கு வந்தேன். என்னுடன் இருந்த அழகிய இளைஞனை கண்டதும் என் சகோதரிகள் இருவரும் அவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். நான் ஒப்புக்கொள்ளவில்லை. என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அவர்கள் இருவருக்கும் கொடுத்து விடுவதாக தெரிவித்தேன். ஆனால் அந்த இளைஞனை நான் தான் மனம் செய்து கொள்வேன் என்று தெரிவித்து விட்டேன். அதனால் அவர்கள் என் மீது கோபம் கொண்டார்கள். நானும் அந்த இளைஞனும் கப்பலில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் இருவரையும் தூக்கி கடலில் எரிந்து விட்டனர். அந்த இளைஞனுக்கு நீந்த தெரியாததனால் கடலில் மூழ்கி இறந்து விட்டான். நான் மட்டும் நீந்தி கரை ஏறினேன். என்னை விட்டு விட்டு கப்பல் போய்விட்டது. கரையில் நான் உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய பாம்பு ஊர்ந்து வந்தது. அதை பார்த்து விழுங்குவதற்காக பெரிய பாம்பு ஒன்று துரத்தி கொண்டு வந்தது. உடனே நான் பெரிய பாம்பை கல்லால் அடித்து கொன்று விட்டேன். பெரிய பாம்பு இறந்ததும் சிறிய பாம்பு ஆகாயத்தில் பறந்து சென்று மறைந்தது. பிறகு நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டே தூங்கிவிட்டேன். மறுநாள் காலையில் யாரோ என் காலை வருடுவது போல் தோன்றியது. கண் விழித்து பார்த்தேன். ஒரு நீக்ரோ பெண் என் கால்களை முத்தமிட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவள் யார் என விசாரித்தேன். அதற்கு அந்த பெண், நான் ஒரு பெண் பூதம். சிறிது நேரத்திற்கு முன் சிறிய பாம்பாக இங்கே வந்தவள் நான் தான். என் எதிரி என்னை கொல்ல பெரிய பாம்பு வடிவத்தில் வந்தான். ஆனால் தாங்கள் அவனை கொன்று என்னை காப்பாற்றினீர்கள். நீங்கள் எனக்கு செய்த உதவிக்காக தங்களை கடலில் தள்ளிய உங்கள் சகோதரிகள் இருவரையும் நாயாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த 2 நாய்களையும் காட்டினாள். பிறகு என்னையும் இந்த நாய்களையும் ஆகாய வழியாக கொண்டு வந்து இந்த நகரத்தில் உள்ள என் வீட்டில் சேர்த்தாள் அந்த பூதப்பெண். பூதம் என்னிடம் விடை பெற்று போகும் பொழுது இந்த நாய்களை தினமும் 300 சவுக்கடிகள் கொடுக்க வேண்டும். தவறினால் உன்னையும் நாயாக்கி விடுவேன் என்று கூறி சென்றது. எனவேதான் நான் இந்த நாய்களை சவுக்கால் அடித்து வருகிறேன். இதுதான் என் கதை என்று கூறி முடித்தாள். 2வது பெண்ணின் கதை. நான் ஒரு பணக்கார கிழவனுக்கு வாழ்க்கைப்பட்டேன். திருமணமான 1 வருடத்தில் என் கணவன் காலமானார். அதன் பின் என் கணவருடைய சொத்துக்கு வாரிசு ஆனேன். ஒரு நாள் ஒரு கிழவி என் வீட்டிற்கு வந்தாள். என் காலில் விழுந்து வணங்கி, தாயே, இன்று இரவு என் வீட்டில் உள்ள ஒரு அனாதை பெண்ணுக்கு திருமணம். தாங்கள் அந்த திருமணத்திற்கு வந்து கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டாள். நானும் வருவதாக ஒப்புக்கொண்டேன். கிழவியுடன் அவள் வீட்டிற்கு சென்றேன். அந்த கிழவி அரண்மனை போன்ற மாளிகைக்குள் என்னை அழைத்து சென்றாள். உள்ளே சென்றதும் ஒரு அழகிய பெண் என்னை வரவேற்றாள். என்னை ஒரு ஆசனத்தில் உட்கார சொல்லி, என் சகோதரன் உங்களை ஒரு விருந்தில் பார்த்தானாம். அவன் உங்களை மணந்து கொள்ள விரும்புகிறான். உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டாள். நானும் சம்மதத்தை தெரிவித்தேன். உடனே அந்த பெண் தன் சகோதரனை அழைத்து வர சொன்னாள். அன்றிரவே எங்கள் திருமணம் நடந்தது. அவன் என்னை பார்த்து, ஆண்டவன் அறிய வேறு எந்த ஆண்மகனையும் பார்ப்பதில்லை என்று நான் சத்தியம் செய்யும்படி கூறினான். நான் சத்தியம் செய்தேன். எங்கள் வாழ்க்கை இன்பகரமாக கழிந்தது. ஒரு நாள் புது துணிகள் வாங்குவதற்காக கிழவியுடன் கடை தெருவிற்கு சென்றேன். துணிகள் எடுத்தேன். துணிக்கான தொகையை கொடுத்தேன். ஆனால் கடைக்கார இளைஞன் பணத்தை பெற்றுக்கொள்ள மறுத்தான். துணியின் விலைக்கு ஈடாக ஒரு முத்தம் கொடுத்தால் போதும் என்றான். முத்தம் கொடுப்பதில் தவறு இல்லை என்று கிழவியும் கூறினாள். நான் என் கன்னத்தை அந்த இளைஞனுக்கு காட்டினேன். அவன் என் கன்னத்தை கடித்து காயம் உண்டாக்கி விட்டான். அந்த காயத்தை கண்ட என் கணவன் நான் செய்த சத்தியத்தை மீறிவிட்டதற்கு கோபம் கொண்டான். என்னை கூட்டிட்டு போய் சவுக்கினால் அடித்தான். என் உடம்பெல்லாம் ரணமாகிவிட்டது. அப்படியே என்னை கொண்டு வந்து என் வீட்டில் போட்டுவிட்டு போய்விட்டான். பின்னர் நான் உடல் நலம் பெற்றதும் என் கணவனை தேடினேன். அவனை எங்கேயும் காண முடியவில்லை. என் துரதிருஷ்டத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என் உடம்பில் உள்ள வடுக்கள் என் கணவன் அடித்ததால் ஏற்பட்டவை. இதுதான் என் கதை என்று சொல்லி முடித்தாள். அதை கேட்ட அரசன் அந்த பெண்களின் மூத்தவளிடம், உன்னுடைய சகோதரிகளை நாய்களாக மாற்றிய பூதத்தை இங்கே வரவழைக்க முடியுமா என்று கேட்டாள். உடனே அவள் தன்னிடம் பூதம் கொடுத்திருந்த ஒரு முடிச்சுருளை எடுத்து நெருப்பில் போட்டாள். அது புகைந்து நெடி அடங்கியதும் அங்கே அந்த பூதம் தோன்றியது. அரசன் அந்த பூதத்திடம் எல்லோரையும் பழைய நிலைமை அடையுமாறு செய்யும்படி கேட்டுக்கொண்டான். அவ்வாறே பூதம் செய்தது.
பின்னர் உடல் முழுவதும் வடுக்கள் உள்ள பெண்ணை அடித்தவளை கண்டுபிடிக்கும்படி சொன்னான். அதற்கு அந்த பூதம், தங்களுடைய மகன்தான் அரசே இவளை இப்படி அடித்தான் என்றது. உடனே அரசன் தன்னுடைய மகனை வரவழைத்து விசாரித்தான். அரசகுமாரனும் ஒப்புக்கொண்டான். பிறகு அரசன் எல்லோரது சம்மதத்தின் பேரிலும் தன் மகனுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தான். மூத்தவளையும் நாய்களாக இருந்த அவளுடைய 2 சகோதரிகளையும் அந்த 3 குருடர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். எல்லோருக்கும் இளைய பெண்ணை அரசனே மணந்து கொண்டான். எல்லோரும் சுகமாக வாழ்ந்தனர்.